इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् आचार्य पादैः कृत आत्मबोधः 17வது இதுதான் கடைசியா பார்த்தோம். சதா சர்வகதோப்யாத்மா ந சர்வத்ர அவபாசதே புத்தௌ ஏவ அவபாசேத ஸ்வச்சேஷு பிரதிபிம்பவத். சதா சர்வகதஹ அபி, சதா எப்பொழுதும், சர்வகதஹ அபி ஆல் பர்வேடிங், எல்லா இடத்துலையும் அங்கிங்கனாதிபதி, எங்கும் பிரகாசமாய் ஆனந்த வடிவனாய் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஆத்மாவை சர்வத்திர அவபாசத்தை, எல்லா இடத்துலயும் அதை பார்க்க முடியறதில்ல, எல்லாம் தேடிட்டு இருக்கோம், எங்கேயும் பார்க்க முடியறதில்ல. அப்ப எங்கதான் அதை பார்க்கறது? அப்படி இருக்குமானா புத்தௌயேவ அவபாசேத, நம்மளுடைய புத்தியில மாத்திரம், இந்த சரீரத்துல இந்த புத்தியில மாத்திரம்தான் அவர் தோணுவார், அவரை பார்க்க முடியும், அவர் பிரகாசிப்பார். எப்படி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள். ஸ்வச்சேஷு பிரதிபிம்பவது, எப்படி எத்தனையோ சூரிய ஒளிச்சமானது பூமியில விழறது, அது எல்லாத்துலயும் சாக்கடை மரம் மணிக்கம் பூமி வீடு எல்லா இடத்துலயும் வந்தா கூட அது சில இடத்துலதான் தெரியுது. கண்ணாடி மாதிரி இருக்கிற இடத்துலதான் பிரதிபிம்பத்தை நம்ம பார்க்கிறோம், ஜலதாரையில பார்க்கிறோம். ஸ்வச்சமா இருக்கிற ஜலதாரையிலையோ ஸ்வச்சமா இருக்கிற தைலதாரையிலையோ அந்த ஆத்மா அந்த பிரதிபிம்பத்தை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த ஆத்மாவானது எங்கும் நிறைந்திருந்தாலும் நம்மளுடைய புத்தியில தான் அதை பார்க்க முடியும். எல்லா இடத்துலயும் இருக்கு, அப்ப எல்லா இடத்துலயும் பார்க்கணும்னு சொல்ல முடியாது, சில இடத்துலதான் சொல்லணும்ன்றதுக்காக லோகத்துல ஒரு திருஷ்டாந்தமும் சொல்லியாச்சு. எப்படி கண்ணாடியில, அதுவும் எப்படிப்பட்ட கண்ணாடியா இருக்கணும்ன்றதுல ஆச்சாரியார் என்ன பண்ண, ஸ்வச்சேஷு, ஸ்வச்சமா மலினரகிதமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த ஆத்மாவை, அந்த பிரதிபிம்பத்தை நாம் எப்படி காண்கிறோமோ அப்படி நல்ல மனசுலதான் பார்க்க முடியும். எப்படிப்பட்ட மனசு அப்படின்னா சாதன சதுஷ்டய சம்பன்னமான இருக்கக்கூடியவன், அத்தியாசத்தினால ஞான வைராக்கிய விவேகாதி விஷயங்களுடன் கூடினவனாக இருக்கக்கூடியவனாக இருந்து கொண்ட அவனுடைய புத்தியில் தான் அவர் தோன்றுகிறார். அது எப்படி சொல்றீங்க? ஸ்ருதி பிரமாணம் என்ன அதுக்கு அப்படின்னா, கட்டோபனிஷத்துல ஏச சர்வேஷு பூதேஷு கூடாத்மா ந பிரகாசதே சிருஜ்யதே து அக்ரயா புத்தியா சூக்ஷ்மயா சூக்ஷ்ம தரிசிதி. இந்த ஆத்மாவானது ஏக சர்வேஷு பூதேஷு, எல்லா பூதங்களிலும் ஆத்மா இருக்கு, இருந்தாலும் கூடமா இருக்கிறது. கூடாத்மா ந பிரகாசத்தை, பிரகாசிக்கிறது இல்ல. யாருக்குதான் பிரகாசிக்கிறதுன்னா, யார் ஒருத்தன் திருஷ்யத்து அக்ரையா புத்தியா, ரொம்ப கூர்மையான புத்தி சக்தி யாருக்கு இருக்கோ அவனுக்கு மாத்திரம்தான் அது தெரியுது. வெறும் இன்டலெக்சுவலா இருக்கக்கூடியவனுக்கு தான் இந்த வேதாந்த ஞானமானது கிடைக்கிறது அப்படின்னு இந்த ஸ்ருதியினால் நமக்கு தெரியுது. சூக்ஷ்மையா புத்தியா சூக்ஷ்மையா சூக்ஷ்ம தரிசிதி. அது எப்படிப்பட்ட புத்தின்னா ரொம்ப சூக்ஷ்மமா பார்க்கணும், அவன் எல்லாத்திலையும் ஏனோ யானான்னு இருக்க முடியாது, இப்படி சூக்ஷ்மையா பார்க்கணும். அப்படி சூக்ஷ்ம தரிசிகளால பார்க்கப்பட்ட அந்த ஆத்மாவை அப்படித்தான் பார்க்க முடியும்னு அந்த ஸ்ருதி பிரமாணத்தை வைத்துக் கொண்டு ஆச்சாரியார் இங்க சொல்றார், புத்தௌயேவ அவபாசேத ஸ்வச்சேஷு பிரதிபிம்பவது அப்படின்னார். இப்ப இந்த எக்ஸாம்பிள ஸ்வச்சேஷு பிரதிபிம்பவது அப்படின்னு சொன்னதுன்னா நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். புத்தியில இருக்கக்கூடிய ஆத்மா அது ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் தானே, அது பிரதிபிம்பித சைத்தன்யம், சிதாபாசம் தானே அது. அதை சொல்றாரா இல்ல சுத்தமான ஒரிஜினலான அந்த கான்சியஸ்னஸ் சொல்றாரா அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சுன்னா, இந்த எக்ஸாம்பிள் எப்படி சொல்லி எப்போதுமே எக்ஸாம்பிள்ன்றது எக்ஸாம்பிள் வரைக்கும் தான் அதை பார்க்கணுமே தவிர அது நீங்க தாஷ்டாந்தத்துக்கு ரொம்ப இழுத்துட்டு போக முடியாது. ஏன் எலக்ட்ரிசிட்டி இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அதே மாதிரிதான் ஆத்மா எல்லாத்துலயும் இருக்கு, நம்ம புத்தியில எல்லாம் இருக்குன்னு சொன்னா, இப்ப பவர் கட் ஆச்சுன்னாக்கா அந்த கான்சியஸ்னஸ் போயிட்டுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்க முடியாது. அது ஒரு எக்ஸாம்பிள் வரைக்கும் தான் அதை எடுத்துக்கணும். அப்படி எக்ஸாம்பிளா இருக்கும்போது இந்த புத்தியில இருக்கக்கூடிய ஆத்மாவானது என்னுடைய ஆத்மா தான் புத்தியில பிரதிபிம்ப சைத்தன்யமா தெரியறது. அதனால ஒரு ஒரிஜினல் சைத்தன்யமும் இருக்கு. அப்ப ரெண்டு சைத்தன்யம் இருக்குமே, ஒரிஜினல் சைத்தன்யம் ஒண்ணு, ஓசி ஒண்ணு, ரிஃப்ளெக்டட் சைத்தன்யம் ஒண்ணு, ஆர்சி ஒண்ணு இருக்கு அப்படின்னா நமக்கெல்லாம் எது பிடிக்கும்? ஓசி தான் பிடிக்கும். அதனால
நம்ம எந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் ஸ்டேட்டா இருக்கோ அந்த ஒரிஜினல் கான்சியஸ் தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, இப்போ பிரதிபிம்பத்துல நம்மளுடைய தலைக்கு தோளுக்கு மேல இருக்க என்னுடைய மூஞ்சி, அதை கண்ணாடியில பாக்குறேன். கண்ணாடியில பார்க்கும்போது தெரியுது, ஆனா அது பிரதிபிம்பம் தான். ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் அதுக்கு இல்ல. ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் எங்கிட்ட இருக்கு, என்னுடைய தலையில இருக்கு, என்னுடைய ஃபேஸ் தான் அங்க தெரியுது. ஆனா இந்த ஃபேஸும் இந்த உடம்பும் ஃபைனைட்டான உடம்பு, அதனால இது என்ன ஆகும், இது போச்சுன்னா அது தெரியாது. ஆனா அந்த கான்சியஸ்னஸ் அப்படி கிடையாது. அது ஒரிஜினலா சதா சர்வகதா அப்படி ஆத்மா இருக்கிறதுனால அது இந்த பிரதிபிம்பம் மனசு இருக்கிற வரைக்கும் தெரியும். அந்த மனசு ரிசால்வ் ஆயிடுச்சுன்னா கூட அந்த கான்சியஸ்னஸ் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த அவேர்னஸ், அந்த கான்சியஸ்னஸ், அந்த ஆத்மா எந்த ஆத்மா? ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் விதிரித்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா தன்னை யஹா திஷ்டதி சஹா ஆத்மா நம்ம படிச்சிருக்கோம் தத்துவபோதத்துல. அந்த ஆத்மாவானது எங்க இருக்கு, 3 சரீரத்துக்கும் பின்னாடி சாட்சியா இருக்கு, எங்கும் நிரம்பி இருக்கு. அதனால சர்வகதமா இருக்கக்கூடிய அந்த ஆத்மா, அந்த ஒரிஜினலான அந்த அவேர்னஸ், அந்த கான்சியஸ்னஸ், அந்த கான்சியஸ்னஸ் புத்தியில பார்க்கணும். ஏன் அதை பார்க்கணும்னா அதனாலதானே முக்தி கிடைக்கும். ஞானாதேவத்து கைவத்தியம்னு சொன்னா அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னால அதனால ஆச்சாரியாலிக்காரத்துல புத்தவியோ அவபாசேத அப்படின்னு சொல்ற இடத்துல ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், அந்த கான்சியஸ்னஸ் தான் சர்வகதமாக இருந்தாலும் சச்சேஷுன்னு சொன்னதுனால அந்தக்கரண சுத்தி, அந்தக்கரண நைச்சல்யம் யாருக்கு இருக்கோ அவனுக்குதான் அந்த ஆத்மா தெரியுது. அது எப்படி தெரியும்னா இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் உபாசனாதிகள்னால சுத்தமான அந்த கண்ணாடி மாதிரி ஆகக்கூடிய அந்த அந்தக்கரண சைத்தன்யத்துல தான் அந்த கான்சியஸ்னஸ் ஆனது தெரியும். புத்தோ ஏவ அவபாசேதன்றதுல இவ்வளவு விஷயங்களை சேர்த்து புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட அந்த சர்வகதமான ஆத்மா இது புத்தியில இருக்குது. ஆனாலும் என்னுடைய சரீரத்துக்குள்ளதானே இதெல்லாம் நீங்க சொல்றீங்க, சரீரத்துக்கு வெளியில இருக்கிறதானது எப்படி என்னுடைய புத்தியில தெரியறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்ததுன்னாக்க, அது எப்படி இருக்குன்னா எல்லாமே அது எப்படி தெரிஞ்சுக்கிறது நானு அப்படின்னு கேட்டானாக்க அதுக்கு பதில் சொல்றாரு, தேகேந்திரியமனோ புத்தி பிரகிருதிப்யோ விலக்ஷணம் தத்விருத்தி சாட்சினம் வித்யாத் ஆத்மானம் ராஜவத்ததா அப்படின்றதுதான் இன்னைக்கு ஆரம்பிக்கிற 18வது ஸ்லோகம். இது தேக இந்திரிய மனோ புத்தி பிரகிருதிப்யா விலக்ஷணம். தேகம், இந்திரியம், மனசு, புத்தி, பிரகிருதி. தேகம் எல்லாருக்கும் தெரியும், அன்னமய கோஷமா இருக்கக்கூடிய தேகம். இந்திரியங்கள் எல்லாரும் ஞானேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச பிராணனையும் இது கூட சேர்த்துக்க வேண்டியதான். பஞ்ச பிராணனும் இருக்கக்கூடிய இந்த விஷயம் சூக்ஷ்ம சரீரமாக இருக்கக்கூடியது. புத்தி சங்கல்ப விகல்பாத்மகமா இருக்கக்கூடிய மனசு என்ன, நிச்சயாத்மகமாக இருக்கக்கூடிய புத்தி என்ன, அந்த புத்தி. அதுக்கப்புறம் தூக்கம், ஆனந்தமய கோஷத்துல அனிர்வாச்சியா அவித்யா அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட அவித்யா மாயா இததான் பிரகிருதி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரகிருதி சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா அனாதி, அனிர்வாச்சியம், அவித்யா, மாயா இதெல்லாம் அந்த பிரகிருதி. இந்த 5த்துக்கும் பிரகிருதித்யா இது 5ஐ விட வேறானதாக விலட்சணமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை இல்லாமல் தனியாக பிரிச்சிருக்கு. தேக இந்திரிய மனோ புத்தி பிரகிருதித்யோ விலட்சணம் தத்விருத்தி சாட்சினம் வித்யாத். அதுக்கு சாட்சியாக யார் இருந்து கொண்டிருக்கிறாரோ அவரை அறிந்து கொள்ள வேண்டும். வித்யாத் அவரே தெரிந்து கொள்ளுங்கள். சாட்சியா இருக்கார், அவஸ்தாத்ரய சாட்சி அப்படின்ற போது பார்த்தோம். இந்த 3 சரீரமும் அந்த ஆத்மா இல்ல, 5 கோஷமும் ஆத்மா இல்ல, 3 அவஸ்தையும் ஆத்மா இல்ல. இது எல்லாத்துக்கும் பின்னாடி நான் 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 எது தோணிக்கொண்டிருக்கிறதோ அந்த சைத்தன்யம், அதுதான் அந்த ஆத்மா. அந்த ஆத்மாவை அப்படித்தான் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆத்மானம் வித்யாத், சாட்சினம் ஆத்மானம் வித்யாத். சாட்சியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை அறிந்து கொள்ளுங்கள். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, ராஜவத் சதா. எப்படி ஒரு ராஜாவானவர் வந்தாருமே ஆனால் எப்படி வேலையெல்லாம் நடக்கிறதோ, அவர் எல்லாத்தையும் பண்ணணும்னு இல்லை, அவருடைய பிரசன்ஸ் இருந்தாலே போதும். ஒரு மினிஸ்டர் வரான்னு சொன்னா எங்க ஊர்ல ரோடு எப்படி வரும், யாரோ ஒருத்தர் வராருன்னு அப்படிதான். அவர் வராருன்னு தெரிஞ்சுதுன்னா எல்லா வேலையும் நடக்கும். அவர் ஒரு காரியமும் பண்ண மாட்டாரு, ஆனா அவர் வர
யாருன்னாக்கா அவருடைய பிரசன்ஸுக்காகவே ஒரு மதிப்பு, அந்த பிரசன்ஸ்ல எல்லா வேலையும் செய்யும். அப்படித்தான் இந்த ஆத்மா அவனுடைய பிரசன்ஸ்னாலதான் இது எல்லாமே வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல தேகன்னு சொன்னதுனால தேகம்னா என்ன, தகன யோக்கியம் தேகம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். தேகம்னு சொல்லும் பொழுதே பெரியவா எப்படி சொல்லி வச்சிருக்காங்கன்னா, நமக்கு உடனே ஞாபகம் வரணும்னாக்கா நம்ம கண்ணாடியில பாத்துக்கிறோம், பவுடர் போட்டுக்கிறோம். உடனே ஞாபகம் வர வேண்டியது என்னன்னாக்கா கண்ணாடியில இது தகன யோக்கியம், ஒரு நாள் எரிய போறது, இதுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்காதீங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துறதுக்காக அந்த பேருக்கே தேகம்னு சொன்னோம். இல்ல சரீரம்னு சொல்லுவோம். சரீரம்னா என்னன்னா சீரியத்தே இது சரீரம், சரீரம் அப்படின்னு தெரியணும் அவங்களுக்கு. அதை சரீரம்னு சொல்ற காலத்திலேயே நமக்கு இதுதான் ஞாபகம் வரணும். அந்த சம்ஸ்கிருத பதத்துல சீரியத்தை இத நசிக்க போறது, ஒரு நாள் டீகே ஆக போறது அப்படின்னு தெரியணும். இப்படிப்பட்ட தேகம். இந்த தேகம் என்ன அப்படின்னா அன்னேன பூத்வா, அன்னத்தினால அப்பா அம்மா சாப்பிட்ட அன்னத்தினால இந்த உடம்பு உண்டாச்சு. அதுக்கப்புறம் பாலை கொடுத்து ரசஞ்சாங்கு பருப்புஞ்சாங்கு கொடுத்து ரசஞ்சாங்கு கொடுத்து பீசா கொடுத்து இப்படி வளர்ந்தது தான் இந்த உடம்பு. இப்படி அன்னேன வர்த்தத்தை, அன்னத்தினாலேயே வளர்ந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபைன் மார்னிங் இவர் போயிட்ட உடனே ரேடியில போட்ட உடனே அவரை கொண்டு போய் பிருத்திவியிலையாவது போட்ட போறாங்க, இல்ல ஜலத்துல போட போறாங்க, இல்லைன்னா அக்னியிலையாவது போட போறாங்க. அப்படி அன்னமாவே ஆயிடுறாங்க. ஸோ அன்னத்தினாலேயே பிறந்து அன்னத்தினாலேயே வளர்ந்து அன்னமாகவே ஆகி சரீரத்துக்கு பேரு தேகம்னு பேரு. இந்த தேகம், இந்த தேகமானது என்ன ஸ்தூல சரீரம், கண்ணால் பார்க்க முடியும். ஆனா இதுல ஆத்மா தெரிவாரா? ஆத்மா தெரிய மாட்டார் இதுல. ஏன்னா தெரிஞ்சாருனாக்க அவன் போன உடனே உன்னை எரிக்கிறாள். ஆனா ஆத்மாவை எரிக்க முடியாது. அது அச்சேத்தியோயம் மதாச்சியோயம் மக்களேத்தியோயம் அசோசிய வச்சான்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவா இருக்கிறதுனால இந்த தேகத்துக்கு தான் இந்த நாசம் ஏற்படுறதுன்ற காரணத்தினால இந்த தேகமானது ஆத்மா இல்லை. இது ஸ்தூல சரீரம். ஸ்தூல சரீரத்துக்கு நேர மேப்பிங் என்ன கொடுத்திருக்காங்கன்னா அன்னமய கோஷம். அன்னத்தினாலேயே உண்டாயி அன்னமாகவே இருந்து அன்னமாகவே இருந்து அன்னமய கோஷம். அதுக்கப்புறம் இந்திரியங்கள். இந்திரியங்கள்னா என்னன்னா இந்திரிய சப்தத்துல இருந்து நம்ம என்ன கொடுத்தோம்னா தச இந்திரியங்கள், பஞ்சஞான சப்த ஸ்பரிச ரூப ரச கந்த அப்படின்னு சொல்லக்கூடிய 5 ஞானேந்திரியங்கள். வாக் பாணி பாத பாயு உபஸ்த என கர்ம இந்திரியங்கள். இந்த 10 இந்திரியங்கள். 5 பிராணங்கள். 5 பிராணங்கள் என்னன்னாக்க பிராண அபான வியான உதான சமானன்னு 5 வாயுவா. அந்த 5 வாயுக்களும் சேர்ந்தது. இது எல்லாத்தையும் அவரு இந்த இந்திரிய சப்தத்தினால சொல்லியிருக்காரு. இது என்ன சூச்சிக்கிறது அப்படின்னாக்க பிராணமய கோஷத்தை சூச்சிக்கிறது. பிராணமய கோஷத்திலேயே பிராணமயம்ன்றது நம்ம ஏற்கனவே படிச்சோம். ஞானேந்திரியம் கர்மேந்திரியங்களும் பிராணனும் சேர்ந்ததுதான் பிராணமய கோஷம். இந்த பிராணமய கோஷத்தை இங்க சொல்லிட்டாரு. இந்த இந்திரிய தேக பதத்திலேருந்து நமக்கு அன்னமய கோஷம் தெரிஞ்சுது, இந்திரிய பதத்திலேருந்து நமக்கு பிராணமய கோஷம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் மனசு. மனசு என்ன அப்படின்னாக்கா சங்கல்பம் விகல்பாத்தான் அதுவா இதுவா அப்படின்னு எமோஷன்லாம் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களா. ஐ எம் ஹாப்பி, ஐ எம் நாட் ஹாப்பி, ஐ எம் வெரி சேட், ஐ எம் டிப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனசெல்லாம் எப்போ ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம்? அந்த மனசோட இருக்கும்போது நம்ம இப்படி எல்லாம் நானும் அங்க சேர்த்து வச்சுட்டு தன்மயமா ஆறுதுன்னு போன ஸ்லோகத்துல பார்த்தோம். பஞ்ச கோஷாதி யோகேன தன்மய விபக்திதா அப்படின்னு சொல்லிக்க அந்த மயமாவே ஆயிடும். இந்த உடம்போட சேரும் போது நம்ம அதை அனுபவிக்கும் போதெல்லாம் உடம்பாவே ஆயிடுறது அந்த ஆத்மா. அதுக்கு பேர் தான் விஸ்வன்னு பேரு. அதுக்கப்புறம் பிராணனோட சேர்ந்து சார் இது உடம்புனால இல்லை சார், பிராணன் முக்கியம். அது நான் தூங்கினா கூட அது வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்ற சமயத்துல எனக்கு பசிக்கிறது, எனக்கு தாகமா இருக்கு அப்படின்லாம் சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம்? பிராணமய சரீரத்தோட ஐடென்டிஃபை ஆயிடும். அப்படி ஐடென்டிஃபை ஆகி நம்ம பிராணமய சரீரத்துல தன்மயமா ஆயிடும். அதுவாவே ஆகி இப்படி எல்லாம் பேசிட்டுறோம். ஸோ அந்த ஆத்மாவை எப்படி பண்ணா எங்கும் நிறைஞ்ச அந்த ஆத்மாவை கொண்டு வந்து பிராணத்தோட சேர்த்தேன். அதே மாதிரி நான் ஐ எம் ஹாப்பி, ஐ எம் அன்ஹாப்பி அப்படின்னு சொல்லும் போது அந்த மனசோட சேர்ந்து தன்மயமா ஆயிடுது. இது மனோமய கோஷம் அப்படின்னு. இதுல சார் இந்த மனசுல எப்படி வேணா அதை விட சூட்சமமான ஒண்ணு இருக்கு. மனசோட நான் ஐடென்டிஃபை பண்ணது தப்புன்னு எனக்கே தெரியாது. புத்தியோட தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா இந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்றோம். நம்மளாம் இன்டெலெக்சுவல், வேதம் படிச்சிருக்கேன், எல்லாம் படிச்சிருக்கோம். நமக்கு ஒண்ணு சொன்னா ஒண்ணு புரியும். எனக்கு புரியாத விஷயமா எல்லாம் ஓஷா புக்கு படிச்சிருக்கேன், நானு ஜேகே புக்கு படிச்சிருக்கேன், சின்மையா புக் படிச்சிருக்கேன், எல்லாம் படிச்சிருக்கேன்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம ஏதோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். புத்தி இல்ல இதுதான் விஞ்ஞானமய கோஷத்தோட ஐடென்டிஃபை பண்ணி தன்மயமா ஆகி அதோட சொன்னான். இதை சூழ்ச்சிக்கிறதுக்காக புத்தின்னு போட்டார். தேக, இந்திரிய, மனஹா, புத்தி, இப்படி 4 கோஷம் ஆச்சு. பிரகிருதியான்னு சொல்றதுனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆச்சு? 5 கவர்ல 4 கோஷத்தை கவர் பண்ணிட்டா 5ஆவது கோஷம் இது. அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம அதுதான் ஆனந்தமய கோஷம். அதுதான் அனிர்வாச்சியமான ஒரு நிலை
அதுதான் அவித்யா ரூபம், அதுதான் பிரகிருதி, அதுதான் மாயா, அதுதான் சொல்ல முடியாது. என்னது யா மா தா மாயா, எது இல்லையோ அது தோணுகிறதோ அது மாயா. யா எது இல்லையோ, ஏன்னா அது ஸ்ரீலிங்க மாயா அந்த பதம், அதனால யா மா இல்லையோ, மான்னா நெகட்டிவ் இல்ல, எது இல்லையோ தா மாயா சொப்ன கஜாதிவது அப்படின்னு பஞ்சதசியில வித்யாரண்ய சுவாமி சொல்றாரு. அது மாயா, அதான் பிரகிருதி சப்தத்துக்கு அர்த்தம். அவித்யான்னாலும் மாயான்னாலும் ஒரே அர்த்தத்துலதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் பிரகிருதி. அது ஆனந்தமய கோஷத்தை சூச்சிக்கிறதாக இருக்கு. இத இந்திரியம், மனசு, புத்தி இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம சூக்ம சரீரம்னு பேர் வச்சிருக்கோம். இதை தனியா இது பிரிச்சுன்னா பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு பண்ணலாம். இப்ப என்னாச்சு, ஸ்தூல சரீரம் ஆச்சு, சூக்ம சரீரம் ஆச்சு, காரண சரீரம் ஆச்சு இல்லையா? ரெண்டு ஸ்தூல சரீரத்துக்கும் சூக்ம சரீரத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது எதுவோ, எது அனிர்வாச்சியமோ, எது அவித்யா ரூபமோ அது காரண சரீரம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே தத்துவபோதத்திலையும் பார்த்திருக்கோம், இதுலயும் பார்த்திருக்கோம் இல்லையா? இதுலயும் அதே சொல்லியிருக்காரு, அதே விஷயத்த. இப்படி இருக்கக்கூடியதான அந்த 5 கோஷங்களுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது அந்த ஆத்மா. 3 சரீரத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. ஜாகிரத், சொப்ன, சுஷுப்தின்னு இதையே ஜாகிரத அவஸ்தைன்றது இந்த ஸ்தூலமான சரீரத்தோட நாம அனுபவிச்சு கொண்டு இருக்கும் போது, இந்த உலகத்தை அனுபவிக்கும் போது அதுக்கு பேர் ஜாகிரத அவஸ்தான்னு பேரு. நம்ம படுத்துக்கும் போது நித்ரா சமயத்துல கண்ணை மூடிட்டு கனவு காணும் பொழுது மைண்ட் மாத்திரம் தான் வேலை செய்யறது, அதுவே ஒரு பிரபஞ்சத்தை கிரியேட் பண்றது, அந்த பிரபஞ்சத்துல நானே இருக்கேன், ஐ பிளே ரோல் இன் தட், அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இதெல்லாம் சூக்ம சரீரத்தினுடைய வேலை. இது மாதிரி வரக்கூடிய ஒரு நிலைமைக்கு பேரு சொப்னாவஸ்தா அப்படின்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் சுகமகம் அப்பாப்பம், நான் நன்றாக தூங்கினேன், எனக்கு ஒன்னும் தெரியாமல் நான் தூங்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு அனுபவம் தூக்க நிலை. அந்த தூக்க நிலைக்கு பேரு டீப் ஸ்லீப் ஸ்டேட். ஏன் டீப் ஸ்லீப் ஸ்டேட்? ஸ்லீப் ஸ்டேட்னு சொன்னா போதாதானா? சுத்தம்னாலே தூக்கம்னு அர்த்தம். சுஷுப்தின்னு வேற அதுக்கு கொடுத்துருக்கோம். அப்படின்னா நல்ல தூக்கம். நல்ல தூக்கம் தான் டீப் ஸ்லீப். கனவு இல்லாம ஜாகிரதை இல்லாம இருக்கக்கூடிய உபய பிரஜம்னு இல்லாம ந பிரஜம் நா பிரஜம் ந உபயத பிரஜம்னா மாண்டிக்க உபநிஷத்துல போய் சொல்லியிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சுஷுப்தியாக இருக்கக்கூடிய நிலை அவஸ்தை. இந்த 3 அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக யார் இருக்காரோ அவர் சாட்சியாக இருக்காரு. சாட்சின்னா என்ன இப்ப பார்க்கணும். சாட்சின்னு நம்ம லோகத்துல கூட எப்படி யார ஒருத்தன் இருக்கானா, சாட்சாத் ஈசனாத் சாட்சி. சாட்சாத் அவர் நேர யார் ஒருத்தர் பார்த்தாரோ அவர் தான் சாட்சி. ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அதை நேர யார் பார்க்கிறாரோ அவர் சாட்சி. ஆனா அவர் அதுல சம்பந்தப்பட்டிருக்க கூடாது. அவர் சம்பந்தப்பட்டா அவர் அலெஜிட்ல இருப்பாரு, அக்யூஸ்ல வந்துருவாரு. அவர் விட்னஸ் எப்ப சொல்லுவீங்க? அவர் பார்க்கணும், ஆனா அதுல சம்பந்தப்படக்கூடாது. அப்படி இருந்தாதான் இந்த ஆத்மா அசங்கோச்சயம் குறிக்காக. இந்த ஆத்மாவானது எதோடையும் சங்கமே இருக்காது. ஆனா இது என்ன பண்ணிட்டு இருக்குனால இது இந்த சரீரத்துக்கு சாட்சியா இருக்கு, எதோடையுமே சம்பந்தப்படல. அவர் பாட்டுக்கு ஒழிச்சிட்டு இருக்காரே தவிர இவர் எதுலையுமே சம்பந்தப்பட்ட. என்னுடைய மனசுனால நானே இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். நானே விஸ்வன், நானே தைஜசன், நானே பிராக்யன் அப்படின்லாம் 3 நிலைமையிலேயே உட்கார்ந்துன்றதை தவிர அவர் எதுலையுமே சம்பந்தப்படாத எங்கும் இருக்கிற ஆத்மா இங்கு இருக்காரு. அப்படிப்பட்ட ஆத்மாவை தான் இந்த புத்தியில நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போன ஸ்லோகத்துல சொன்னார். அப்படிப்பட்ட இந்த தேக இந்திரிய மனோ புத்தி பிரகிருத்தியோ விலட்சணமா எடுத்துட்டு இருக்காரு. தத்விருத்தி சாட்சினம், அது எல்லாம் இந்த புத்தி மனசு இந்திரியங்கள்லாம் அதை அதோட வேலையை பண்ணிட்டு இருக்கு. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இவர் வெறுமா அந்த சாட்சியா உட்கார்ந்து இருக்காரு. அதையே பகவத்கீதையில சொல்லும் போது என்ன சொன்னாரு, நைவ கிஞ்சித் கரோமி இது யுக்தோ மன்யேத தத்வவித் பச்சன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் சிக்ரன் அஸ்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் அப்படின்னு இந்த மாதிரி கேட்கிறவன், பார்க்கிறவன், தொடுகிறவன், தூங்குகிறவன், பேசுகிறவன், இதெல்லாம் அந்தந்த இந்திரியங்கள் அந்தந்த காரியத்துல இருக்க. அவர் இதுல எதுலையும் தலையில நைவ கிஞ்சித் கரோமி அகம், நான் இது எதுலையுமே சம்பந்தப்படாம நான் இருக்கேன்னு அந்த பகவத்கீதையில சொல்றாரு. இப்படி எதுலையும் இல்லாம இருக்காரு. அத ஸ்வேதாஸ்வரத்தார உபநிஷத்துலயும் கீதையில ஒண்ணு சொல்லியிருக்குன்னா அது உபநிஷத்துல சொல்லி இருந்தாதான் கீதையில வரும். ஏன்னா கீதையானது ஸ்மிருதியா இருக்கிற காரணத்தினால். கீதையில ஒண்ணு சொன்னா அதை விட பெரிய பிரமாணம் சுருதியில இருக்காங்க. சொல்லுது ஏகோ தேவஹா சர்வபூதேஷு கூடஹா அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்துல எதிர்வேதத்துக்கு சேர்ந்த உபநிஷத். அதுல ஏகோ தேவஹா ஒரே தேவர் தான், சர்வபூதேஷு கூடஹா எல்லா பூதத்திலயும் இருக்கார். நம்மளத்துல இருக்கார், இதுல இருக்கார், இதுல இருக்கார், நாயில இருக்கார், பண்ணியில இருக்கார், எல்லாத்திலயும் சர்வபூதேஷு
கூடஹா கூடமா இருக்காரு அவர். சரியா வெளியில தெரியாத மாதிரி இருக்கா, ஆனா அவர் இருக்கார். குணஹா சர்வ வியாபி, அவர் இல்லாத இடமே கிடையாது. அங்கும் ஜனாதிபதி எங்கும் நிறைந்து இருக்கார் அவர். சர்வ வியாபி சர்வபூத அந்தராத்மா, எல்லா பூதங்களுக்கும் அந்தராத்மாவாக அவர் தான் இருந்து கொண்டிருக்கிறார். கர்மாத்தியட்சா, எல்லா கர்மாவும் அத்தியட்சா, அவர் வெறும பார்த்துட்டே இருக்காரு, சாட்சியா இருக்காரு. கர்மாத்தியட்சா அத்தியட்சம் பண்றாருனாக்கா அவர் அவருடைய தலைமையில எல்லாம் நடக்கும். ராஜா கிணறு வெட்டுறாருன்னா ராஜா வந்து மம்முடி தூக்கிட்டு வருவாரு நீங்க எதிர்பார்க்க கூடாது. அவர் இருக்காருன்னா அவருடைய பிரசன்ஸ்ல எல்லாம் நடக்கும். அப்படி கர்மாத்தியட்சா சர்வபூதாதிவாசா, எல்லா பூதங்களையும் அதிவாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். பகவான் ஆனவர் எங்க இருக்காருன்னு இல்லாத இடம் எங்கேயாவது காமிங்க, நான் சொல்றேன். எங்க இருக்காருன்னு கேட்காதீங்க, எங்க இல்ல அதை சொல்லுங்க முதல்ல, அதுக்கு பதில் சொல்றேன். நீங்க கேட்டாங்க கொஸ்டின் டு கொஸ்டினர். சர்வபூதாதிவாசா சாட்சி சேதா கேவலோ நிர்குணச்ச, அவர் சாட்சியாக இருக்காருன்னு ஸ்பஷ்டமா சொல்லி சொல்றது. வேதாந்தத்துல ஸ்ருதி சொல்லிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பேசக்கூடாது தலைவனி. ஏன்னா குரு வேதாந்த வாக்கியானம் விஸ்வாசகான்னு அந்த கையெழுத்து போட்டுதான் நம்ம உள்ள ஆரம்பிச்சிருக்கோம் வந்திருக்கோம். இங்க கர்மாத்தியக்கா சாட்சியா இருக்கார். அவர் சாட்சியாக இருந்து கொண்டு சேதா சைத்தன்யமாக இருந்து கொண்டிருக்கிறார். அவேர்னஸா இருக்கார். எல்லாத்திலையும் நான் 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவரும் ஒழிக்கிறார், எல்லாவற்றையும் ஒழித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தான் சேதா கேவலா, அவர் வேற யாரும் கிடையாது. அவரை மாதிரி ஒரு ஈக்குவலா ஏதாவது சொல்ல முடியுமா? உங்க பிரமாணங்கள்னால பிரத்யட்ச பிரமாணமோ அனுமான பிரமாணமோ உபமான பிரமாணமோ இதெல்லாம் பாக்கி விஷயத்துக்கெல்லாம் வேலை செய்யும். அத்தாபக்தி அனுபலப்தின்ற அந்த 6 பிரமாணங்களும் வச்சுட்டு அந்த ஆத்மாவை கண்டுபிடிக்க முடியாது. அந்த கடவுளை கண்டுபிடிக்க முடியுமா? இந்த 6 பிரமாணங்களுக்கு உட்படாம சப்த பிரமாணத்துக்கு மாத்திரம்தான் வருவார். அந்த சப்த பிரமாணமும் எது வரைக்கும் வேதாக அவேதாக பவந்தி, எது வரைக்கும் தெரிஞ்சோன்னா அந்த வேதமும் ஒரு வேர்டு தான் எங்களுக்கு அப்படியாக போறது அப்படின்னு அந்த சப்த பிரமாணத்தினால ஓரளவுக்கு தெரியலாம். அந்த சப்த பிரமாணமும் சப்தத்துல இருந்தானே, ஏன்னா மனோவாச்சா மகோச்சரா, அதை எப்படி சப்தத்தினால சொல்ல முடியும்? மனசனாலையும் வாக்குத்தையும் எட்டாத முடியாத அந்த பிரம்மத்தை எப்படி சொல்ல முடியும்? மனோவாச்சாம் அகோச்சரா, என் மனசான மனுஷே ஏனாகும் மனோமதம், மனசு காரணமாக ஆலோசனைக்கு காரணமாக அதை எப்படி மனசு அறியும்? அதனால அது அறியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால அந்த வேத பிரமாணமும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் புத்தகம் வேதாந்தமும், அதுக்கப்புறம் ஞானம் வந்துச்சுன்னா வேதாந்தத்துக்கும் வேல்யூ இல்லாம அங்க போயிடுறது. அப்படி இருக்கக்கூடிய அவர் கேவலமான ஒரு சொருவம். கேவலமான ஒரு தமிழ் கேவலம் நினைக்கிறவன் கேவலம்னாக்க கைவல்ய பாவத்தை கொடுக்கக்கூடிய சொருள், கண்ணீட்டாக இருக்கும் அத்விதீயமான ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய அவர் நிர்குணமா, அவர் எந்த குணமும் இல்லாதவர், எந்த விகாரமும் இல்லாதவர். அவருக்கு இந்த குணம்ன்றது எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அவர் குணம் இருந்தது ஆனால் பிரச்சனை எல்லாம் வந்து ரெண்டாவது ஒண்ணு இருந்தாதான் குணம் வரும். ரெண்டாவது வந்துட்டுன்னா ப்ராப்ளம் வரும். விதியாத்வை பயம் பவதி எல்லாம் வந்து ரெண்டுன்னு வந்ததுன்னா பெருசு சின்னது நல்லவன் கெட்டவன் பணக்காரன் ஏழை எல்லாம் வந்துடும். ரெண்டாவது பொருள் இல்லாத கேவலமான நிர்குணை குணமாக இருக்கிறவர்ன்ற அந்த ஸ்ருதியை இப்ப சொல்றாரு. அப்படி தேகேந்திரிய மனாபுத்தி பிரகிருதியா விலட்சணம் தத்து சாட்சினம், சாட்சி சேதா கேவலோ நிர்குணச்ச அப்படின்னு உபனிஷத்துல சொன்ன அந்த சாட்சி சாட்சாத் ஈச்சனாத் சாட்சி, வெறும பார்த்துட்டு இருக்கார், சம்பந்தப்படாம இருக்கிறதுனால சாட்சினம் வித்யார். எப்படி அந்த ஆத்மாவை சாட்சினம் ஆத்மானம் சாட்சினம் வித்யார், அந்த ஆத்மாவை சாட்சியாக அறியவும் வித்யார் அப்படின்னா அறியவும் அப்படின்னு ராஜவத் சதா, அந்த சதா இருக்கக்கூடிய அந்த விலட்சணமான அந்த ஆத்மாவை சாட்சினம் ஆத்மாவை வித்யார் எப்படி வந்து ராஜவத் ராஜாவை போல. ஒரு ராஜா இருக்காருனாக்க அவருக்கு வந்தாருனாக்கா அவர் டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் ஒரு வேலையை செய்துட்டு இருப்பாங்க. அவருடைய பிரசன்ஸ் இருந்தா போதும். அவர் வரான்னு சொன்னா எல்லாரும் அங்க வேலை நடக்கும், எல்லாரும் ரோடு போடுவான், கிணறு வெட்டுவான், எல்லாம் பண்ணுவான். அவர் வந்தாருனாக்கா அவர் வந்த உடனே ஆன்சரபிள் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்காரு தவிர அவர் வந்து ஸ்வயம் அகர்த்தா. ஒரு எக்ஸாம்பிள் வரைக்கும் தான் எடுத்துக்கணும்னு முதலே சொல்லியிருக்கேன். ராஜா எப்படி அவர் செய்யலைன்னாலும் அவரை புத்தகத்துல எப்படி படிச்சீங்க? அவர் தான் கிணறு வெட்டினார், அவர் தான் கோவில் கட்டினார், ராஜராஜ சோழன் தான் கோவில் கட்டினார் தஞ்சாவூர்ல, அவ்வளவு பெரிய கால்னாக்க நம்மளாம் நினைச்சுக்கணும் அவர் தான் ஒரு கல்லா எடுத்து போய் வச்சாரு நம்ம நினைச்சுக்க முடியாது இல்லையா? அவர் ஒண்ணு வைக்கல, அவருடைய பிரசன்ஸ்ல கட்டிதுன்னா அவர் கட்டின மாதிரி எப்படி சொல்றோமோ அப்படி என்னுடைய பிரசன்ஸ் இருந்ததுன்னா ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹா எத் வாஜோக வாச்சம் பிராணஸ்ய பிராணஹா அப்படின்னு இருக்கிறவர் அந்த ஆத்மா தான். என்னுடைய பிராணனா இருக்கிறவர் பிராணனா அவர் தான் இருக்காருன்னா அர்த்தம். அவருடைய பிரசன்ஸ்ல தான் என்னுடைய பிராணன் மேல செய்யுது. அவருடைய பிரசன்ஸ்ல தான் என்னுடைய கண்ணு இருக்கு. ஏன்னா பிரேதத்துக்கு கூட கண்ணு இருக்கு, ஆனா பாக்குமோ? பார்க்காது. ஏன்? அவர் இல்லை. அவருடைய பிரசன்ஸ் இருந்ததுன்னா தான் இருக்கும். அவர் இல்லைன்னாக்க இது ஒரு சரீரம் தான். அப்படி இருக்கும்போது புத்திசாலியா இருக்கும், உயிரோடு அது இருக்கும் போது அதை உணர வேண்டும்.
எப்படின்னா தன்னுடைய புத்தி சக்தியினால அறிய வேண்டும்னு முன்னாடி சொன்னாரு. அது எப்படிப்பட்டதா இருக்கு, சாட்சியாக இருக்குன்னு இந்த ஸ்லோகத்துல சொன்னாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது இவருடைய வழக்கம். ராஜவத் சதா அப்படின்னு சொல்லி 18வது ஸ்லோகத்துல பார்த்தோம். அது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம புத்தியோட சேர்ந்து தெரிகின்றோமே ஆனால் பிரமாதா. ஏன்னா இந்த பிரமாணம், இந்த துதி பிரமாணத்தை வைத்துக் கொண்டு அந்த பிரமேயமான ஆத்மாவை நான் பிரமாதாவாக இருந்து கொண்டு அனுபவிக்கிறேன், அதை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு இருக்கும். ஆனா இதுவும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த தெரிகிறோன்ற எண்ணமும் இருந்ததுன்னா கூட, ஏன்னா வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத பொருளாக இருக்கிறதுனால ஒரு ஆத்மாவே ஆயிட்டாங்க, ஞானியா ஆயிட்டான்னா என்ன அர்த்தம், அவனுக்கு அந்த மைண்டையும் அவன் ரிசால்வ் ஆயிடுறது. ஆயிடுச்சுன்னா அவன் என்ன கேவல சாட்சி ஸ்வரூபமாக அவதரித்தது. அதனால்தான் சிவக்கேவலோகம் சிவக்கேவலோகம் ஏகோ அவசிஷ்டா சிவக்கேவலோகம்னு இதைதான் சொன்னாரு. எது இருக்க நித்தியோபலப்தி ஸ்வரூபமாக இந்த ஆத்மா சேஷமாக எப்படி இருக்கிறதோ அப்படி அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிச்சாரு. முடிச்சு அடுத்த ஸ்லோகத்துக்கு போறாரு. இப்போ நான் ஆத்மா சாட்சி இருக்கும், அது எப்படி சார் கர்த்தத்துவம் போக்குத்துவாதி லட்சணம்லாம் அந்த ஆத்மாக்கு இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. நமக்கெல்லாம் இருக்க கர்த்தத்துவம் போக்குத்துவம்லாம் என்ன, அப்ப அந்த ஆத்மாவுக்கு கர்த்தத்துவம் போக்குத்துவம்ன்ற ஒரு செய்தியும் கிடையாதானா, ஒரு செய்தியும் இல்லப்பா அப்படின்னு சொல்றதுக்காக யாப்ருதேஷு இந்திரியேஷு யாப்ருதேஷு இந்திரியேஷு ஆத்மா வியாபாரி இவ அதிவேகினாம் வியாபாரி இவ அதிவேகினாம் திருஷ்யதே அப்ரேஷு தாவத்து தாவன் இவ யதா சகி வியாப்ருதேஷு இந்திரியேஷு. இந்திரியங்கள்லாம் அது தன்னுடைய வியாபாரத்தை செய்துட்டே இருக்கு. கண்ணு தன்னுடைய வியாபாரத்தை செய்யறது, காது கண்ணுடைய வியாபாரத்தை செய்யாது, கண்ணனுடைய வியாபாரத்தை காது செய்யாது. அது அந்த காரியத்தை செய்துட்டு இருக்கு. எல்லாம் அதனுடைய வியாபாரத்தை எல்லா இந்திரியங்களும் செய்யுது. டச்சினுடைய புத்தியை செய்யறது அதனுடைய வேற இந்திரியம், அதுக்கு கண்ணுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்படி வியாபாரங்கள் எல்லாம் இந்திரியேஷோ வியாபிருதேஷோ. அப்ப பண்ணும்போது இவன் என்ன நினைக்கிறான், இந்த ஆத்மாவும் வியாபாரம் பண்றது அப்படின்னு நினைக்கிறான். அவர் தானே பாக்குறாருன்னு நினைக்கிறான். அவர் எங்க பண்ண, அவருடைய கண்டு பாக்குறது. இவன் என்ன அவர் பார்க்கிறார் அப்படின்னு நினைக்கிறான். அவர் செய்கிறாருன்னு சொன்ன இப்பதானே சொன்ன ராஜபக்தான் இந்த எண்ணம் வருது நமக்கு. அதனால அப்படி வந்துருவோம் அப்படின்றதுக்காக அப்படி இல்லப்பான்னு சொன்னோம். வியாபிருதேஷு இந்திரியேஷு ஆத்மா வியாபாரி, அந்த ஆத்மாவையும் வியாபாரி மாதிரி பாக்குறாங்க. அவர் ஏதோ டிரான்சாக்ட் பண்ற மாதிரி. அவர் தான் எந்த டிரான்சாக்சனும் பண்ண முடியாது. அவர் தான் கூடமா இருக்காரு, அவர் எதிரியும் நிர்குணமா இருக்காரு, நிர்விகாரமா இருக்காரு. அவருக்கு தது அபானி பாதம்லாம் சொல்லியிருக்கு வேதத்துல. அவருக்கு கண்ணு கிடையாது, அசத்து அசோத்திரம், அவருக்கு காது கிடையாது, கண்ணு கிடையாதுன்னு சொல்லியிருப்போம். அவர் எப்படி பார்ப்பாருன்னா, இவன் தன்னுடைய இக்னரன்ஸினால அதிவேகத்தினால அதிவேகினா இந்த கன்ஃபியூஸ்ட் இண்டிவிஜுவல் எப்படி பாக்குறான்னா, நம்ம செய்யற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அவர் செய்யறாருன்னு பார்த்துட்டு இருக்கான். வியாபிருதேஷு இந்திரியேஷு ஆத்மாவை வியாபாரிவ அந்த வியாபாரம் பண்ணுவராக, அந்த வியாபாரம்னா இந்த தமிழ் வியாபாரம்னா வியாபாரம்னா அந்த விஷயங்களை டிரான்சாக்ட் பண்றவர். வியாபாரிவ யாரு, அதிவேகினா விவேகம் இல்லாதவர்கள் பார்க்கிறார்கள். இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் திருஷ்யத்தை அப்ரேஷு மேகம் இருக்கு. அந்த மேகம் ரைட்ல இருந்து லெப்ட் போயிட்டே இருக்கு, ஃபாஸ்டா போயிட்டே இருக்கும்போது சந்திரன் நடுவுல இருக்கு. நீங்க இது வெளியில போகும்போது பார்த்தா நமக்கு சந்திரன் இப்படி போற மாதிரி தெரியும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல போற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பிரமையை ஏற்படுத்துறது. நம்ம ட்ரெயின்ல நின்றுட்டோம்னாக்கா, ஸ்டேஷன் நின்றுட்டா எதிர்க்க ஒரு ட்ரெயின் வந்தா நம்ம முன்னாடி போற மாதிரி நமக்கு ஒரு பிரமம் ஒண்ணு ஏற்படும். நம்ம எங்கேயும் போவே இல்லை, அது நான் பக்கத்துல இருக்கிற மோஷனை வச்சுட்டு நம்ம போற மாதிரி இருக்கும். அது என்ன, அது பேர் பிரமன்னு பேரு. அந்த பிரமையினால உங்களுக்கு எப்படி தோன்றதுன்னாக்கா, இந்த ஆத்மாவும் வேலை செய்யற மாதிரி தோன்றது. ஆக்சுவலா இந்திரியங்களும் மனசும் புத்தியும் தான் வேலை செய்யறது தவிர ஆத்மா வேலை. திருஷ்யத்தே அப்ரேஷு தாவஸ்து. இந்த அப்ரம் அப்படின்னாக்கா அப்ரஹ அபஹா விபர்த்தி இது அப்ரஹா, தண்ணியை சுமக்கிறது. இது மேகம். அப்ரேஷு தாவத்து, அந்த மேகமானது தாவத்து அப்படின்னா அது ஜம்ப் ஆகி போயிட்டு இருக்குன்ற அர்த்தத்துல ஒரு பிராசத்துக்காக சொல்றீங்க. தாவத்து அது ஓடிட்டு இருக்கிற சமயத்துல தாவன்னிவ, எது தாவன்னிவ அது ஓடுறது, அது கரெக்ட். யதா சசி தாவன்னிவ, அந்த சசியானது, சசி என்றால் சந்திரன், அந்த சந்திரன் அதுவும் ஓடுற மாதிரி ஒரு பிரமையை நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அதே மாதிரி இந்த வியாபாரங்கள் எல்லாம் இந்த சரீரங்கள், என்னுடைய சரீரம் இந்திரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கு.
அதை போய் ஆத்மா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். அவர் என்ன ஆத்மாவானவர் அகர்த்தாவா இருக்காரு, எதுலையும் தமிழ. இந்த ஆகாசமானது எப்படி எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறது. நீங்க வீடு கட்டினா ஒத்துக்கும், குடிசை கட்டினா அந்த ஆகாசம் ஒத்துக்கும், இங்க வந்தா புத்தகத்தை எடுத்து வச்சா அந்த ஆகாசம் இடம் கொடுக்கும், இந்த இடத்துல ஒரு ஸ்ரீ உட்கார்ந்தா இடம் கொடுக்கும், ஒரு நல்ல பொருளை வச்சா பூஜா பொருளை வச்சா பாட்டில வச்சா எல்லாத்துக்கும் இந்த ஆகாசம் கொடுத்துட்டே இருக்கும். அது எதோடையாவது சம்பந்தப்படுறதா? எதோடையும் அது சம்பந்தப்படவே படாது. அப்படி இந்த ஆத்மாவானது எல்லாத்துக்கும் அகாமடேட் பண்றது. ஆனா எது கூடயும் அது ஒட்டல. அவர் சாட்சியா இருக்காரு. அவர் எப்படி இருக்காருன்னா அகர்த்தாவா, அகம் அகர்த்தா அபோக்தா. அவர் எதிலையும் கர்த்திருவம் என்பதே கிடையாது அவருக்கு. ஏன்னா அவர் தான் நிரூபிக்காரமாச்சு. அவர் நிஷ்கிரியமா இருக்காரு. அதனால எந்த கர்மாவும் அவருக்கு வராது. கர்த்திருவம் எதுக்கு வரும்? அப்போ அனாத்மாவுக்கு தான் கர்த்திருவம் வரும். எங்கெல்லாம் கர்த்திருவம் இருக்கோ அதெல்லாம் அனாத்ம விஷயம்னு பேரு. அவருக்கு கர்த்திருவமே கிடையாது. அப்படின்னா கர்த்திருவம் இருக்கா மாதிரி இருக்க சார் அப்படின்னா அதெல்லாம் அத்தியாசத்தினால இருக்கு. அப்ப அத்தியாசத்தினால நம்ம பார்க்கணும் கர்த்திருவம் இருக்கு இல்லையா? யாரோ எங்கேயோ போனான்னாக்க இங்க கர்த்திருவம். பையன் உடம்பு சரியில்லை அமெரிக்காலன்னாக்க நமக்கு இங்க என்ன ஆச்சு, நம்ம இங்க அப்செட் ஆறோம் அப்படின்னா அந்த பந்தத்தினால வருது. அந்த மனசுன்ற பந்தத்தினால கர்த்திருவம் வந்தது. நம்ம ஆக்சுவலி அகர்த்தா. யாரு அங்க கர்த்தா? பையன் தான் கர்த்தா. இல்ல அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க இங்க வருத்தப்படுறீங்க. ஏன்னா அந்த பந்தத்தினால வரும். அப்படிதான் கர்த்திருவம் வருதே தவிர ஒரிஜினலா அதுக்கு கர்த்திருவம் கிடையாது. அததான் கீதையில சொல்லும் போது நைவ கிஞ்சித் கரோமி அகம் அப்படின்னா, நான் எதையுமே செய்வது இல்லப்பான்னு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு. நைவ கிஞ்சித், ஒரு காரியமும் கரோமி அகம் யுக்தகா மன்னியேத தத்துவவித்தை. இப்படித்தான் தத்துவவித்துகளும் நினைக்கிறாங்க. நான் எதுலையும் சம்பந்தப்படதே இல்லை அப்படின்னு. பச்சன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஸ்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விஸ்ருஜன் கிருண்ணன் உன்னிசன் நிமிஷன்னபி இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தே இது சாரஜன் அப்படின்றார். இந்த இந்திரியங்கள் இன்னொரு இந்திரியங்கள் அதுக்கு விஷயத்தோட போய் சேர்ந்துட்டு இருக்கு. இதுல நான் எங்க இதுல இன்வால்வ் ஆகிறேன் அப்படின்னு நினைக்கிறான் ஞானி. இது எனக்கு எங்க சார் பார்க்கிறான்னு கண்ணு பார்க்கறது, நானா பாக்குறேன். பச்சன் ஸ்ருண்வன்னு யாரு கேட்கறது? என்னுடைய காது கேட்கறது. நானா கேட்கறேன், ஆத்மா எப்படி கேட்கும் அப்படின்னு ஞானி நினைப்பான். நம்ம என்ன நான் கேட்கறேன்னு நினைச்சுடுறேன். அதுதான் பிரச்சனை. எனக்கு அத்தியாசம். இந்த உடம்போட நான் சேர்ந்துட்டு இந்த காதோட நான் சேர்ந்து நான் கேட்கிறேன்னு சொல்றேன். ஆனா ஞானியானவர் என்ன சொல்றாரு? அவர் எதுலையுமே சம்பந்தப்படல. காது கேட்கறது அப்படின்றாரு. அந்த காது தன்னுடைய வேலைப்பா. அதை பகவான் எப்படி படிக்கிறாரு? அவர் பராஞ்சிகாணி எதிர்னஸ்வயம்போகு தஸ்மாத் பராங் பட்சத்து நான் அந்தராத்மன் கச்சித் ஜீரகா ஆத்மானமைச்சது ஆவருத்த சக்திகு அமிர்தத்துவ மிச்சன் அப்படின்னு கட்டோபனிஷத்துல நச்சிதேதனுக்கு யமதர்பராஜா சொல்றாரு. இந்த இந்திரியங்கள்லாம் வெளிநோக்கிய பழகப்பட்டு நம்மளை கொண்டுட்டா இருப்பா. ஹிம்சிதவான ஆச்சாரியார் பாக்கியம் எதிர்நட்டு அப்படின்னாரு. பகவான் எப்படி படைச்சிட்டான்? இந்த சுயம்புவானவர் எப்படி படைச்சிட்டானா நம்மளுடைய கண்ணு காதெல்லாம் வெளிநோக்கியே படைச்சிட்டான். அது உள்ள பார்க்கவே பார்க்காது. காது பராக்கா படைச்சு விட்டான். அத உள்நோக்கி இன்ட்ராவர்ட்டா பாருன்னா பார்க்கவே பார்க்காது. எக்ஸ்ட்ராவர்ட்டா தான் இருப்பான் அவன். ஏன்னா அப்படி படிக்கப்பட்டது. அது என்ன பண்றது? பராஞ்சி காணி, காணினாக்க இந்திரியாணி, பராஞ்சி காணி எதிர்னத்து கிஞ்சிதவான் அப்படி படைச்சு விட்டாரு சுயம்பு. தஸ்மாத் ஆகையினால பராங் பட்சத்தி எல்லாம் வெளியில தான் பாக்குறான். அந்தராத்மன் யாரோ ஒருத்தன் வீரனா இருக்கான் பாருங்க, தைரியமா இருக்கான் பாருங்க, அவர்தான் இதெல்லாம் வாண்டான், இந்த உலக வாழ்க்கை வாண்டான்னு விவேகத்தோடையும் வைராக்கியத்தோடையும் யாரோ இருக்கான் பாருங்க. அவன் கட்சி ஜீரகா ஆத்மான ஐச்சது. இந்த ஆத்மாவை அவன் தான் பார்க்கிறான். ஐச்சது ஆவருத்த கட்சி. அந்த கண்ணு காது மூக்கு இந்த இந்திரியங்கள்லாம் அங்கேருந்து அதை பிடிச்சி இழுத்து ஆவருதம் பண்ணி ஆவருத கட்சி அமிர்தத்துவ மிஷன். அந்த அமிர்தத்துவத்தை அடையணும்னு ஆசைப்பட்டக்கூடிய யாரோ ஒருத்தன் தான்ப்பா பார்ப்பான் அப்படின்னு அந்த நச்சிதேதனை பார்த்தோன்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அவனதான் இங்க சொல்றாரு. அப்படின்னு அவர் எல்லாம் 3 வரம் கேட்டா எதுவும் எனக்கு வேணான்ட்டான். எனக்கு இதெல்லாம் வேணாம், உனக்கு இப்போ அது தரேன் இது தரேன் சொர்க்கம் தரேன், நீ எவ்வளவு நாள் ஆசைப்படுறியோ அவ்வளவு நாள் தரலாம், உன்னுடைய பேரையே சொல்றேன், நச்சிதேத சயனம்னு ஒரு சயனத்துக்கே உன் பேரை வைக்கிறேன் எல்லாம் சொல்றான். அதெல்லாம் வேணாம், எனக்கு வேண்டியது ஒண்ணுதான், இந்த ஆத்மா செத்தவொன்னா என்ன ஆகுது? இந்த கேள்விதான். அவர் இந்த கேள்வியை மட்டும் என்கிட்ட கேட்காத, நீ எதை வேணாலும் கேள்வி நான் தரேன், நீ என்ன நினைக்கிறியோ அதை தரேன், நீ நினைக்கிறதுக்கு மேலேயும் உனக்கு தரேன்னா. எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. நான் இங்க வந்தது நீங்க அந்நியத்திர தர்மா அந்நியத்திர அஸ்மாத் கிருதா கிருதா அந்நியத்திர பூதாச்ச பவ்யாச்ச எத்தத் பச்சசி தத்வத. நீங்க ஞானின்றது எனக்கு தெரியும், பாக்கி பேருக்கு வேணா நீங்க யம தர்மராஜா, நீங்க பரமஞானி எனக்கு தெரியும். எத்தத் பச்சசி, எதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோ, பச்சசி பச்சசின்னு போடல, பச்சசி
எதை நீங்கள் எந்த ஆத்மானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை எனக்கு தத்வத அதை சொல்லுங்க எனக்கு அப்படின்னு அவன் கேட்டான். அப்படின்னா ஞானிகள்லாம் என்ன அது இப்படி சொல்ல வேண்டியது ஆயிப்போச்சு. அப்பா இந்த மாதிரி படைச்சிருக்குப்பா இந்த இது, ஆனா யாரோ ஒருத்தர் தான் இந்த ஆத்மாவை பார்க்கிறான். அந்த ஆத்மா எதோடையும் சம்பந்தப்படாதது இல்லப்பா, அது கூடாத்மா பிரகாசத்தை. அது யாருக்கு? திருஷ்யத்தே அக்ரியா புத்தியா சூக்ஷ்மையா சூக்ஷ்ம தரிசி யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் தெரியுது. அதனால அவன் எப்படி பாக்குறான்? இந்த கண்ணு பாக்குறது நான் பார்க்கல, பார்க்கும் செயல் என்னை சேர்ந்தது இல்லை, அது காதுக்கு சேர்ந்தது, இந்த மனசுக்கு சேர்ந்தது, நான் பார்ப்பதில்லை. பச்சன்னு பிரின்மண்ணு பிரிசன்னு இந்த தொடுதல் எதுக்கு சேர்ந்தது? இந்த உடம்புக்கு தோலுக்கு சேர்ந்தது, எனக்கு சேர்ந்தது இல்லை. பிரின்மண்ணு பிரிசன்னு விக்கிரன்னு மோந்து பாக்குறது, மூக்கு மோந்து தான் பார்க்கும், அதுக்கு என்ன தெரியும்? அது ஆத்மாவோட சம்பந்தம். ஆத்மாவுக்கு ஏதாவது வாசனை இருக்கான்னு அதை போகுமான, அதை தவிர எதை வேணாலும் மோந்து பார்க்கும். இது விக்கிரன்னு அஸ்னன்னு சாப்பிடறான், எதை சாப்பிடுவான்? ஆத்மா சாப்பிடுவோம், வேற எதையாவது அவனுக்காக சாப்பிட்டு இருக்கான். அஸ்னன்னு கச்சன்னு நடக்கிறான், பாதத்தினால கர்மேந்திரத்தை வச்சுட்டு கச்சன்னு சொப்பன்னு தூங்குறான், சொசன்னு என்ன முடிச்சுட்டு இருக்கான், பிரலப்பண்ணு பேசிட்டு இருக்கான், விக்ரிஜன்னு விக்ரா பண்ணிக்கிறான், கிருண்ணன்னு பிடிச்சு இழுக்கிறான், எல்லாம் அதை காரியம் பண்றது. உன்னிசன்னு கண்ணை மூடுறான், கண்ணை திறக்கிறான், கண்ணை மூடுறான், உன்னிசன் இனிசன் அப்படி எது பண்ணாலும் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்? இந்திரியானி இந்திரியார்த்தம், அதே அதனுடைய வியாபாரத்தை கவனிச்சுட்டு இருக்காரு தவிர இதுல நான் யாரும் சம்பந்தம் இல்லப்பா. எல்லாரும் ஏமாந்து போய் அத்தியாசத்தினால என்னையும் வியாபாரின்னு நினைக்கிறான். வியாபாரி அப்படி யாரு நினைக்கிறான் என்ன வியாபாரின்னா? எல்லாம் அதிதேசிகள், விவேகம் இல்லாதவர்ன்றது பேர நம்ம திட்டக்கூடாதுன்றதுக்காக அப்படி மூலமா சொல்லிட்டார். அதிதேசிகள் அப்படின்னாக்க இவங்க எல்லாம் பூல்ஸ். இந்த மாதிரி ஆத்மாவை புரிஞ்சிக்காம எங்கிட்ட இருக்கிற ஆத்மா எல்லா காரியத்தையும் பண்றது, அந்த ஆத்மாவும் பண்றதுன்னு விவேக குறைச்சல்னால இவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அதிதேசினா கிருஷ்ணத்தை எப்படின்னா அப்ரேஷு தாபஸ்து மேகங்கள்லாம் ஓடு போது ஜம்ப் ஆகிட்டு இருக்கும் போது எப்படி அதுல சம்பந்தப்படாம எங்கேயோ உட்கார்ந்து இருக்கார் சந்திரன். அந்த சந்திரனை போய் என்ன நம்ம கூட பாத்தீங்கன்னா மூணு லைட்டுன்னு, அதுக்கு மூணு லைட்டுன்னு ஏதாவது இருக்கானே, தன்னுடைய லைட்டு தான் மூணுல ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. சில விஷயங்களை நம்மளும் அப்படிதான் பிரயோகம் பண்ணுவோம், அதிவேகமா பிரயோகம் பண்ணுவோம். அந்த விஷயத்த அடுத்த சுலகத்துல அவர் சொல்லுவாரு என்ன. அதனால இப்ப இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்படி எடுத்தீங்கன்னா அவர் எப்படி பண்ணியிருக்காருனாக்க, அந்த சந்திரனானது மூவ் ஆற மாதிரி நமக்கு தெரியாது. நமக்கு நல்லா தெரியுமா சந்திரன் மூவ் ஆகாதுன்னு. ஆனா எப்படி மேகம் மூவ் ஆச்சுன்னா சந்திரன் மூவ் ஆகுதுன்னு நினைக்கிறாமோ, அதே மாதிரி இந்த இந்திரியங்கள்லாம் அதாவது வியாபாரத்தை செய்துட்டு இருக்கும் பொழுது நம்மளும் என்ன நினைக்கிறான்னாக்க இதுவும் அந்த வியாபாரத்தை செய்யறதுன்னு அதிவேகத்தினால நினைக்கிறான்பா. அதனால ஜாகிரதையா புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டார். வியாபிருதேஷு இந்திரியேஷு ஆத்மா வியாபாரியில யாருக்கு? அவிவேகினம். விவேகம் தெரிஞ்சவனுக்கு அந்த மாதிரி வராது. அவன் தத்துவத்தை எப்படி பாக்குறான்? இந்த கண்ணு பாக்குறது, காது பாக்குறது, நான் இதோட சம்பந்தப்படலன்னு பாக்குறான். யாரு தத்துவவித்தா இல்லையோ அவிவேகியோ அவன் என்ன பண்றான்? நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் பேசுகிறேன், நான் கண் திறக்கிறேன், நான் மூடுகிறேன் அப்படின்னு பாக்குறான். அந்த நானை கொண்டு போய் அவன் எங்க நிறைஞ்சு அந்த நானை கொண்டு என் உடம்புல சேர்த்து அதை எந்த அளவுக்கெல்லாம் நான் சதைக்க முடியுமோ அவ்வளவு சதைச்சுட்டு மனிதமாக்கிட்டேன் அந்த ஆத்மாவை. அப்படி பாக்குறான் யார்? அதிவேகம். எப்படி? திருஷ்யத்தை பார்க்கிறான். அப்ரேஷு தாவஸ்து மேகங்கள் ஓடும் பொழுது யதா சசி தாவன் இவ, எப்படி சசியானது ஓடுகிறார் போல இவ அப்படின்னா போல பார்க்கிறானோ அப்படி அப்படின்னு சொல்லி 19வது ஸ்லோகத்தை. அடுத்தது 20வது ஸ்லோகம். ஆத்ம சைதன்யமாஸ்ய தேஹேந்திரிய மனோதியா ஸ்வக்ரியார்த்தேஷு வர்த்தந்தே சூர்யாலோகம் யதா ஜனாஹ. தேகேந்திரியங்களுக்கெல்லாம் அந்த வியாபாரம் என்னமா அப்படி வந்தது அப்போ அப்படின்னு ஒரு சந்தேகம் கேட்டா, அதெல்லாம் அச்சேதனமாச்சே அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றாரு. இப்போ ஆத்ம சைத்தன்யம் ஆசிரிய தேகேந்திரிய மனோபுத்தியா, தேகம் இந்திரியம் மனசு புத்தி இவைகள்லாம் ஆத்ம சைத்தன்யம் ஆசிரிய ஆல் these people are blessed by that ஆத்மா. அது டிபெண்ட் அந்த ஆத்மா. அந்த ஆத்மாவுடைய சைத்தன்யம் இருக்கிறதுனாலதான் இது பார்த்தது. அவர் இல்லைன்னா அவர் என்ன பண்ணிருப்பாங்க? அடிக்கடி சொல்றாங்க ரேடியோ எப்படி போட்டுருவாங்க. அவருடைய பிளஸிங் இல்லாம கண்ணு பார்க்குமா, காது கேட்குமா, மூக்கு நுகருமா, கை தச்ச ஃபீல் பண்ணுமா, கால் நடக்குமா, கை கிரகிக்குமா, இந்திரியங்கள்லாம் வேலை செய்யுமா, தச இந்திரியங்கள், பஞ்ச பிராணங்கள், பஞ்ச உப பிராணங்கள் எல்லாம் சொல்றீங்களே, எல்லாம் எப்போ அவர் இருந்தாதான் வேலை செய்யும். அவருடைய பிரசன்ஸ்ல தான் வேலை செய்யும். அந்த ஆத்ம சைத்தன்யம் ஆசிரிய தேகேந்திரிய மனோபுத்தி ஸ்வக்ரியார்த்தேஷு வர்த்தந்தே,
அதாவது அதனுடைய கிரியா அர்த்தங்கள் கிரியார்த்தேஷு வர்த்தந்தே அப்படின்னு அந்த காரியத்தை செய்துட்டு இருக்கு. எப்படி? யதா சூரியோ ஆலோகம் யதா ஜனாக. சூரிய பிரகாசம் வந்துருச்சு, ஆனால் எல்லாம் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கான். காத்தால சூரியன் வந்தோடனே எல்லாம் கெடுக்கிறதுக்கு எழுதான், குடிச்சான், பஸ் ஆயிடுச்சான், வேலைக்கு கிளம்பிட்டான், ஆபீஸுக்கு கிளம்பி அவன் வேலைக்கு போயிட்டான், விவசாயத்தை பார்க்கறதுக்கு அவர் போயிட்டாரு, டிரைவர் வண்டி அடிக்கிறதுக்கு அவன் போயிட்டான், அவர் ஓனர் ஃபேக்டரி தரகத்துக்கு போயிட்டாரு. எல்லாம் எப்போ எல்லாம் இந்த சூரிய ஆலோகம் வந்ததுன்னா அதது வேலையை செய்யற மாதிரி இந்த ஆத்மாவை ஆசிரியத்து இருக்கிறதுனால இந்த ஆத்மாவுடைய பிரசன்ஸ்ல எல்லாம் அதனுடைய வேலையை செய்யறது. இதுக்கு லோகத்துல நமக்கு நல்ல எக்ஸாம்பிள் இருக்கு. எலக்ட்ரிசிட்டி இருக்கு. அது வேலை செய்யறது எப்படின்னா, கண்ணை தான் பார்க்கும், காது தான் கேட்கும். இப்போ இந்த மைக் இருக்கு, இந்த எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னா இது ஆம்பிளிஃபை பண்ணும் இல்லையா? அவ்வளவுதான் பண்ணும். இது படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா? வாய்ஸை தான் பெருசு பண்ணி கொடுக்கும். லேம்ப் இருக்கு, அது என்ன பண்ணும்? அது பெருசு பண்ணுமா என்னுடைய வாய்ஸை? அது படிக்கிறதுக்கு ஏதுவோ ஒளியை தான் கொடுக்கும். அவ்வளவுதான் அதனுடைய வேலை. அதே மாதிரி ஃபேன் இருக்கு, இந்த ஃபேன் காற்றை தான் கொடுக்கும் எனக்கு. அதுவே ஆம்பிளிஃபை பண்ணாது, எனக்கு இது படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது, வேணா டிஸ்டர்ப் வேணா பண்ணும். இது படிக்க தவிர அவ்வளவுதான் கொடுக்கும், அதனுடைய வேலை. ஆனா உண்மையிலேயே பார்த்தா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற அந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாத்துக்கும் அதுதான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? அது தெரியாதுன்னு சொல்ல முடியாது. தெரியாதுன்னு சொன்னா ஷாக் ஆயிடுவோம் நம்ம. ஆனா அதுதான் காரணம். இதுவா காரணம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற எலக்ட்ரிசிட்டி, இதுக்கு பின்னாடி இருக்கிற எலக்ட்ரிசிட்டி, இதுக்கு பின்னாடி இருக்கிற எலக்ட்ரிசிட்டி எப்படி காரணமா இருக்கோ அதே மாதிரி ஆகுமா? இது இந்த எக்ஸாம்பிள்ல ப்ராப்ளம். அப்போ பவர் கட் ஆச்சுன்னா என்ன சார் இதெல்லாம் இருக்கும், ஆனா ஒண்ணும் ஆகாது. நமக்கும் அந்த மாதிரி பவர் கட் ஆச்சு நம்மளாம் செத்து விடுவோமா சார்? நம்ம கேட்க கூடாது. ஏன்னாங்க எக்ஸாம்பிள் வரைக்கும் தான் எடுத்துக்கணும். அதான் அது மாதிரி இது இருக்கு, இதனுடைய பிரசன்ஸ்ல இருக்கு, அது வரைக்கும் எக்ஸாம்பிள். இந்த எலக்ட்ரிசிட்டி தான் அப்ப அந்த காலத்துல ஆச்சாரியார் காலத்துல இல்ல, அதனால அவர் சூர்யாலோகத்தை எடுத்துட்டாரு. இப்ப நமக்கு இந்த சாப்ட்வேர்லாம் நைட் ஷிப்ட் எல்லாம் வந்தோடனே அந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் இடிக்கிறது. ஏன்னா எவ்வளவு பேர் ராத்திரி எல்லாம் வேலைக்கு போறா, ராத்திரி எல்லாம் போயிட்டு இருக்கா. ஆனால் அந்த காலத்தை வச்சு நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அப்ப எப்படி சூர்யாலோகம் வந்த உடனே எப்படி ஜனங்கள்லாம் அவளுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே மாதிரி இந்த ஆத்மாவனுடைய பிரசன்ஸ் இதுல டிபெண்ட் ஆகிதான் என்னுடைய தேகம், இந்திரியம், மனசு எல்லாம் வருது. இப்ப இந்த ஸ்லோகத்தை இப்படி பாருங்க. யதா ஜனாஹா ஸ்வக்ரியார்த்தேஷு வர்த்தந்தே. எப்படி இந்த ஜனங்கள்லாம் சூர்யாலோகத்துல அந்த வேலையில் வர்த்தந்தே ததா அதே மாதிரி ஆத்ம சைத்தன்யம் ஆசிரிய அந்த ஆத்ம சைத்தன்யத்தை ஆசிரியித்து தேக இந்திரிய மனோபுத்தி தேகோ இந்திரியம் மனசு புத்தி இவைகள்லாம் சொக்கையார்த்தேசு வர்த்தந்தே அப்படின்னு சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்துட்டா அன்வயமாகும். ஒரு ஸ்லோகத்தை அன்வயம் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா, யதா ஜனாஹா சொக்ரியார்த்தேஷு சூர்யாலோகம் வர்த்தந்தே சூரிய ஆலோகம் ததா. எப்படி ஜனங்கள்லாம் இந்த சூரிய ஆலோகம் அப்படின்னாக்க வெளிச்சம் அர்த்தம். சூரியத்தினுடைய ஆலோகம்னா சூரிய வெளிச்சத்துல எப்படி இந்த சூரிய வெளிச்சத்துல இந்த ஜனங்கள்லாம் அவளுடைய காரியத்தை பார்க்கறதுக்கு போறாளோ அப்படி ததா இந்த தேகம், இந்திரியம், மனசு, புத்தின்னு எங்க ஓகே இருக்கக்கூடியதெல்லாம் அந்த ஆத்ம சைத்தன்யம் இருக்கிறதுனாலதான் அந்தந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்றதுனால இப்ப சாட்சியாக இருந்து கொண்டு எல்லாத்தையும் அவர் தான் கேலேசிதம் பிரேசிதம் பததி உபனிஷதாருங்க அந்த ஆத்ம சைத்தன்யம் இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் அவர்களுடைய வேலை செய்யறது. அவர் இல்லைன்னாக்க இது எதுவுமே அந்தந்த வேலையை செய்யாது அப்படின்னு சொன்னாரு. இப்போ அடுத்த ஸ்லோகம். தேஹேந்திரிய குணான் கர்மாணி அமலே சச்சிதாத்மனி அத்யஸ்யந்தி அதிவேகேன ஜகனே நீலதாதிபத். தேக இந்திரிய குணானு, தேகம் இந்திரியம் இதனுடைய அட்ரிபியூட், இதனுடைய குணங்கள் பார்க்கறது சேர்க்கறது அப்படின்ற தேகத்தினுடைய குணங்கள், இந்திரியங்களுடைய குணங்கள். குணங்கள் என்ன, தோஷங்கள் என்ன, அதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். தேகேந்திரிய குணானு கர்மாணி, இந்த கர்மா எல்லாம் அமலே சச்சிதாத்மனி, அது எல்லாத்தையும் நம்ம எதிலையும் சம்பந்தப்படாத மலரகிதமாக இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்த ஆத்மாவுக்கு போய் நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்து நான் செய்கிறேன், நான் நொண்டி, நான் குருடன் அப்படின்னு அந்த இந்திரிய தர்மத்தை போய் ஆத்மாவோட சேர்த்து அந்த நானை கொண்டு போய் கட்டு எனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொன்னோம். நான் என்ன சொல்றேன், நான் குருடன் அப்படின்னு சொன்னேன்.
எனக்கு கால் நடக்க முடியாதுன்னு சொல்றது இல்ல, நான் நொண்டி அப்படின்னு எல்லாத்தையும் அத்தியாசத்தினால என்ன பண்ற, அந்த ஆத்மாவை என் கூட சேர்த்துண்டு அந்த நானை போய் எங்கெல்லாம் சேர்க்க கூடாதா, நான் ஹாப்பி, எனக்கும் ஹாப்பினஸுக்கும் என்ன சம்பந்தம், ஆத்மா தனியா இருக்கு, நான் ஹாப்பி, நான் அன்ஹாப்பி, ஐ ஆம் டஸ்டி, ஐ எதுலையுமே சேரக்கூடாது. அந்த ஐய வந்து அந்த ஐதான் ஆத்மஸ்வரூபமா இருக்கு, சத்தாவும் சித்தாவும் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஐய போய் தேகேந்திரிய குணானே கர்மானி, இது கூட இல்ல அந்த அமலமான ஆத்மா, ஒரு மலமும் இல்லாத நித்திய சுத்தம் நித்திய சுத்த முக்த சுபாவமா இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை இந்த தேகேந்திரியங்கள் எல்லாம் அட்ஜஸ்ட், எதனால அவிவேகேன, விவேகம் இல்லாதனால இது எல்லாத்தையும் அத்தியாசம் பண்ணா. அதனாலதான் ஆச்சாரியார் பெருசா இஸ்மத் அஸ்மத் பிரத்யேகோச்சரியோகோ விஜய் விஜயினோகோ சமப்பிரகாசவத்து விருத்த சுபாவையோகோ அப்படின்னு ஆரம்பத்திலேயே அறிவிச்சாரு. ஐயன்றது எதோடையுமே சம்பந்தப்படாதேப்பா, இதோட சேர்ந்ததெல்லாம் நீங்க ஐய சேர்த்துட்டீங்க, இதோ கொண்டு வந்து ஐயில போட்டு கன்ஃபியூஷன் பண்ணி விட்டீங்க. என்ன பண்ண, இவர் இருந்தா ஐ இருக்கிற இடத்துல இது இருக்காது, இது இருக்கிற இடத்துல ஐ இருக்க மாட்டார். நான் என்ன பண்ணேன், ஐயும் இதையும் ஒன்னா சேர்த்து இதையும் இந்த காலு வேலை செய்யாது, இது காலுன்றது தெரியும், அது தெரிஞ்சு நான் நொண்டின்னு அந்த நானை போய் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். நான் நொண்டி, நான் குருடு அப்படின்னு. அப்போ ஆபரேஷன் பண்ணா மட்டும் நான் வேற சார், இந்த கால் வேற சார், இந்த காலை வேணா ஆப்ரேட் பண்ணுங்க சார், இல்லைன்னாக்கா உங்களுக்கு உயிரே போயிடும். என்ன சொல்றீங்க, காலை உங்களுக்கு ஃபுல்லா டயபிட்டிஸ், காலை எடுத்துதான் ஆகணும்னாக்கா அப்ப நான் என்ன ஒத்துக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் கால் இல்லைன்னு அப்ப மாத்திரம் தெரியாது. அப்போ எப்போதுமே தெரிய வேண்டியதுதானே அது. அப்ப மாத்திரம் பிரச்சனைன்னு வரும்போது நான் கால் இல்லைன்றான், ஆனா சாதாரணமா பேசும்போது நான் நொண்டி அப்படின்னு அந்த நான் எந்த நான் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த விவேகம் இல்லாததுனால, இந்த அவிவேகத்தினால என்ன பண்றான், அத்தியஸ்தி அத்தியாசம் பண்ணிக்கிறான். ஒன்னை இன்னொன்னா பாக்குறது தான் அத்தியாசம். அசத்தில் தத் புத்தி, எது இல்லையோ அதுல பாக்குறது. என்ன, அங்க இல்லாத இடத்துல கயிறு தான் இருக்கு, அங்க போய் பாம்பை பார்த்தான். அங்க இருக்கிறது என்ன இருக்கு, கிழிஞ்சல் இருக்கு, அந்த கிழிஞ்சல்ல இவன் ரஜதத்தை பார்த்தான். ஏன்னா இல்லாத இடத்துல இருக்கிறதா பாக்குறது என்னவோ அதுதான் அத்தியாசம்னு பேரு. இந்த அத்தியாசத்தினால இந்த நானை கொண்டு வந்து தேகம் இந்திரியம் அதனுடைய குணங்களோட சேர்த்து வச்சுட்டேன். நான் அதுக்கு என்ன குணம், அதெல்லாம் ஆத்மாவில் அத்தியாசம் பண்ணிவிட்டேன். வித்தியசியன்சி எதனால, அவிவேகேன, விவேக குறவுதான் காரணம். டிஸ்கிரிமினேஷன் பண்ண தெரியாததுனால. ஏன் டிஸ்கிரிமினேஷன் பண்ணதுன்னா, ரொம்ப நாளா எனக்கு இதே வழக்கம், எவ்வளோ ஜென்மாவா இந்த சரீரத்தையும் மனசையும் நான் 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 பார்த்து இப்ப திடீர்னு வந்து இந்த ஜென்மால நீ அதெல்லாம் இல்லப்பான்னா அது புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதே எவ்வளவு நாள் பழக்கம், ஒரு நாள் பழக்கமா, இன்னும் எத்தனை பிறவி எடுத்திருக்கான், எப்படி எல்லாம் வந்திருக்கான், திடீர்னு இந்த ஜென்மால ஒரே நாள்ல நீதான் ஆத்மா புரிஞ்சுக்கோனா எப்படி புரியும், புரிய மாட்டேங்க. அதுக்காக என்ன பண்ணது, கர்மா உபாசனை இதெல்லாம் நம்ம சேர்க்க வேண்டியது, சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த சொச்சமாக்க இந்த புத்திய அதுல தோணும் மாதிரி இந்த ஆத்மாவை பண்ணாதான் இது புரியுது. அதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் ஆச்சாரியர் அத்தியாச பாட்சி எழுதினார். இதெல்லாம் தான் எல்லாம் அத்தியாசம்பா. புருஷாதிபிச்ச அதிச பஸ்வாதிபிச்ச அதிசேஷா. மனுஷன் நீங்க நினைச்சிருந்துச்சு நீயும் பசுவும் ஒண்ணுதான்பா, எப்படி அது ஃபுல்லா காமிச்சானாக்க அது வருதோ அதே மாதிரி உனக்கு ப்ரமோஷன் கொடுத்தானாக்க உனக்கு யாரு உன்னை பிரைஸ் பண்றாளோ அவ கையில நீ போற, யாரு கிரூரமா உன்னை பாக்குறாளோ அவ கையில இருந்து நீ நிவர்த்தியார, அதே தான் உன்னுடைய லைஃப் இருக்கு. ஏன்னா அது எது நீ புரிஞ்சுக்காத வரைக்கும் இந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆகும். எப்ப நீ அந்த ஆத்மாதான் நீன்னு தெரிஞ்சாதான் அப்பதான் செக்யூரிட்டி வரும். அந்த செக்யூரிட்டி வந்தாதான் வேணும் வேணும்ன்ற அலைச்சல் நிற்கும். எப்போ வரும், ஞானத்துலதான் வரணும். அந்த ஞானம் எப்போ வரும், இரண்டாவது பொருள் உன்னை விட வேறானது இல்லைன்னாதான், அது இல்லன்னு தெரிகிற வரைக்கும் இந்த பிரவருத்தி இருக்கதாம்பா இருக்கும்னு அத்தியாச பாக்கியத்துல அழகா சொன்ன. அத்தியசியன்கி அதிவேகன எப்படின்னா, ககனே நீலதாதிபதி. ககனம் அப்படின்னாக்க ஆகாசம். அந்த ஆகாசத்துல நீலவர்ணம் எப்படி வந்தது, நீலம் இருக்கும் சாமானிய எஃபெக்ட்ன்றான். நீலம் எங்க இருக்கு, ஓஷன்ல இருக்கு நீலம், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. சூரியனுடைய வெளிச்சத்துல இருக்கிற 7 கலர்ல ஒரு கலரான நீலம் எங்கெல்லாம் இன்ஃபினிட்டி வருதோ அங்கெல்லாம் நீலம் தெரியும்னு சயின்டிஸ்ட் இன்னும் அவன் கண்டுபிடிச்சுட்டே இருக்கான். ஆச்சாரியா 2500 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு இதை சொல்லிட்டு போயிட்டாரு. நீலத்தாதி எப்படி இந்த ககனமானது நீலம்ன்றது உண்மை இல்லையோ, இல்லாத நீளத்தை பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறா இல்லையா, கண்ணால பாக்குறோம் இல்லையா. பொய்ன்னு தெரிஞ்சா கூட சிலதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கான். இந்த பொய்ன்னு தெரிஞ்சா கூட சில விவகாரங்கள்ல நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். எப்படின்னாக்க சில விஷயங்கள்லாம் வந்து இந்த அறிவானது எப்படி இருக்குன்னா, மித்யா பிரத்யம் கௌன பிரத்யம் அப்படின்னு 2 அறிவு இருக்கு நமக்கு. எப்படின்னாக்க இந்த மித்யா பிரத்யம் அப்படின்றது என்னன்னாக்க, ரோட்ல போயிட்டு இருக்கோம்லாம் ஜீவன் சொல்றான். அதுக்கு என்ன அர்த்தம், அவன் எதையோ புரிஞ்சுட்டு எதையோ ஜீவன் சொல்றான். ஒரு பொய்யான அறிவு அவனுக்கு இருக்கு. எது
ஆத்மான்னு நினைச்சிட்டு இருக்க உண்டுனாக்க அவன் என்ன சொல்றான், இங்கிலீஷ்காரன் என்ன சொல்றான், சோல்னு அவன் என்ன நினைச்சான், சோல் வித் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்றான். ஏதோ ஒண்ணு சோல் ஒண்ணு இருக்கா மாதிரியும், அவர் இறந்து போன உடனே அது போற மாதிரி அவன் ஏதோ நினைச்சுன்னு போயிட்டு இருக்கான். ரோட்ல போறவன் அவளுக்கெல்லாம் இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரியல. ஞானிக்கு இந்த ஆத்மாவை பத்தி நன்னா தெரியும். அவர் யூஸ் பண்றாரு இந்த வார்த்தையை. அவரும் இந்த ஜீவனுக்கு இது போதும்பா அப்படின்னு சொல்றாரு. ஆச்சாரியார் சொல்றாரு, காஞ்சி பெரியவார் சொல்றாருன்னா அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியுமே. ஜீவன்லாம் அவர் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்னா, தெரிஞ்சு அவர் ராங் யூசேஜ் பண்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக. அது எப்படி நம்மளும் தான் அதை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நீங்க குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் போது நீங்க என்ன சொல்றீங்க, குழந்தைக்கு சாப்பாடு அதப்பா எங்க இருக்கு, சூரியன் எங்க வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவனுக்கு ஈஸ்ட்ல தாண்டா வரும், கிழக்கே உதிக்கும் மேற்கே மறையும் அப்படின்னு சொல்லிடுவேன். கிழக்கே உதிக்குமா நமக்கு தெரியாது, இந்த எர்த்து தான் சுத்துறது அது இருக்கு, அதைதான் நம்ம சுத்திட்டு இருக்கோம், அது ரிவர்ஸ்ல சுத்திட்டு இருக்கான். அது போய் கிழக்கே உதிக்கும் நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சுதான் யூஸ் பண்றோம். தெரிஞ்சாலும் சில சமயத்துல ராங்கான யூசேஜ் நம்ம பண்ணுவோம். எதுக்கான we are sure இல்லையா, இது விவகாரத்துக்கு. அவனுக்கு குழந்தைக்கு சாதம் ஊட்டும் போய் சந்திரனை எப்படி காமிச்சுதான் ஊட்ட முடியும். அவனுக்கு போய் என்ன சொல்றது, நமக்கு தெரியும் சந்திர மண்டலம்னு ஒண்ணு இருக்கு, அது போய் ஆம்ஸ்ட்ராங்லாம் இறங்கி இருக்கான், அது போனோம்னாக்க உள்ள லைட் ஏற்று அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறா கூட இப்படியும் விவகாரம் பண்ணுவோம், அப்படியும் விவகாரம் பண்ணுவோம் இல்லையா. உலகத்துல அப்படிதான் மித்யா பிரத்யம். அதே மாதிரிதான் இந்த மித்யா பிரத்யம் ககனத்துல நீலத்துவம் இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆனா நீங்க பார்த்தா நீளமா தானே இருக்கு, இல்லன்னு ஆயிடுமாண்ணா. அதனாலதான் ஆச்சாரியார் சொல்லும் போது கயர்ல பாம்பு பார்த்தான், பக்கத்துல டார்ச் லைட் வச்சு அவனுக்கு சொன்னாப்பா இது கயறுப்பா இது பாம்பு இல்லைன்னா அப்படின்னு சொன்னா கூட அவனுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆறுது. இந்த வேட்டு போட்டுறதெல்லாம் நிக்கிறதுக்கு பயம் போறது இல்லையா. ஸோ அதனால ஞானம் வந்ததுன்னா கூட இந்த பை பிராக்டிஸ் வந்த கவன பிரச்சனையும் இது கண்டினியூ. அதனால்தான் ஞானிகள் கவனமா பிரயோகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மித்யா பிரச்சயம் கவுன பிரச்சயம்னு 2 பிரச்சயம் இருக்கு, நமக்கு அறிவு இருக்கு. இந்த மித்யா பிரச்சயம்ன்றது நிச்சயமாக போய் அது தெரியவே தெரியாது. அது திருச்சென்னு தெரியாம ஆஹா ஒரு ரூபாய் காத்தால இருந்து சாப்பிடவே இல்லை, எனக்கு 1 ரூபாய் கிடைச்சிட்டு இன்னைக்கு ஒரு டீ சாப்பிடலாம் ரொம்ப ஆசையா எடுக்கிறதுக்கு போனேன். எடுக்க போய் கிட்ட பார்த்தாங்கன்னாக்கா சோழ முடியும் அப்படின்னு ஆயிடுச்சுனாக்கா அப்போ ஒரு செய்தி வருது. அது மித்யா பிரச்சயம் இல்லையா. சில இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணோம், கவனமா யூஸ் பண்ணோம் அறிவை. இந்த ஆத்மா அறிவெல்லாம் வந்தது ஞானிக்கு எப்படி இருக்கா, அவர் அதுக்காக ஞானம் வந்த உடனே அவர் உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு சமாதியில உட்காந்து கண்ண முடியலாம் இருக்க முடியுமான்னு நம்மளோட தான் இருப்பாரு. அவர் 100 வயசு வரைக்கும் இருந்தார். ஆத்மாவா தெரிஞ்சிருந்தாலும் அப்படியே இருந்து காஞ்சி பெரியவாள் எப்படி இருந்தாரு அதே மாதிரிதான் இருந்தாரு, அனுகிரகத்தோட பண்ணாரு. அதனால்தான் நைட்கல் மெசிட்டியில சுரேஸ்வராச்சாரியார் சொல்லி ஞானம் வந்தா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கான் பைத்தியம் மாதிரி ரோட்ல அடிப்பான் உதைப்பான் இப்படி எல்லாம் இல்ல. அந்த மாதிரிலாம் துராச்சாரம் அவனுக்கு வரவே வராது. ஏன்னா அவன் ஆச்சாரத்திலேயே பழகினவன். ஞானம் வந்தா மாத்திரம் ஒரே நாள் ஆச்சாரம் போயிடுமோன்னு அவன் கரெக்டா தான் பிஹேவ் பண்ணுவான். அதிகாக 1-2 கேஸ் அப்படி இருந்திருக்கலாம், முட்டக்குறை தொட்டக்குறையா இருந்து அப்படி இருக்கான். அதை நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்க முடியாது. ஞானம் வந்தவன் எப்படி இருப்பான்னா சாதாரண நம்மள மாதிரிதான் இருப்பான். ஞானம் வந்ததுக்கு அடையாளம் எதாச்சாரம் தான் பண்ண மாட்டான், இஷ்டத்துக்கு அவன் இருக்கா மாதிரி பண்ணான். ஏன்னா கீதையில சொல்லும் போது எஜ்ஜது ஆச்சாரிக்கு சிரேஷ்டா ததேவ இத்தரோ ஜனாகா இல்ல, எது நீ ஆச்சாரமாயோ அதேதான் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஞானி தலைகீழ் நிற்க ஆரம்பிச்சு அப்புறம் அவன் வந்தவன் வராதவன் எல்லாம் தலைகீழ் நிற்க ஆரம்பிச்சான்றதுனா அவர் என்ன பண்ண சாதாரணமா வச்சுட்டு எல்லாரும் மாதிரி தான் கிளாஸுக்கு வருவாரு போவார். அதுக்காக ஞானி இல்லைன்னு ஆயிடாது அப்படின்னு சொல்லும் போது எதேஷ்டாச்சாரணத்தை சுரேஸ்வராச்சாரியார் ஒத்துக்கல. எப்படி இருக்குன்னா கவுன பிரச்சனை இருக்கும் அவருக்கு. அந்த கவுன பிரச்சனையோடு தெரிஞ்சுட்டுதான் அவர் உலகத்துல ட்ரீட் பண்ணிட்டு இருப்பார். எப்படி அது நமக்கு தெரியுது, நீளம் தான் தெரியுது, ஆகாசத்திற்கு கலர் இல்லைன்றது தெரியுது. ஆனாலும் விவகாரத்துக்கு நம்ம நீளம்னு வச்சுட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோமே, இதுதான் கவுன பிரச்சயம். இந்த கவுன பிரச்சயம் மித்யா பிரச்சயம் இதுல சொல்லல, நான் சொன்னேன் இது ரொம்ப தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம். ஏன்னா அத்தியாச பாஷ்யத்துல இந்த கவுன பிரச்சனையும் மித்யா பிரச்சனையும் வச்சு ஆச்சாரியர் ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்காரு. சௌந்தரபாண்டியன் பண்ண ஸ்லோகத்தை அர்த்தம் பண்ணியிருக்காரு. அதுக்காக சொன்ன இந்த கான்டெக்ட்ல வருது. ஏன்னா நீங்க குணான்னு அங்க வந்திருக்கு, கவுன பிரச்சயத்தை இங்க யூஸ் பண்ணியிருக்காரு. அங்க தேகேந்திரிய குணான் கர்மாணி அமரே சச்சிதாத்மனி அத்தியந்தி அதிவேகேன ஜகனே நீலதாதிபதே. சுத்தமான எந்த கலரும் இல்லாத ஜகனத்துல எப்படி நீலன்ற ஒரு மாலின்யத்தை நம்ம கற்பிச்சோமோ அதே மாதிரி சத்தாகவும் சித்தாகவும் இருக்கக்கூடிய அமலமாக இருக்கக்கூடிய நித்த சுத்த புத்த முக்த சுபாவமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவில தேகேந்திரிய குணங்கள்லாம் சேர்த்து கற்பிச்சு அந்த கர்மாவை இதுக்கு போட்டதுனால அது அத்தியந்தி. எதனால அதிவேகன அந்த அதிவேகம் போனோமா அந்த போச்சுன்னாக்க
ககனத்துல நீளம் எப்படி இருக்கோ அப்படி விவகாரம் பண்ணுவேன். அந்த ஆத்மான்றது எதோடையும் சம்பந்தப்பட்டல. இன்னும் கொஞ்ச நாள் இது இன்னும் எனக்கு தெரியும், ஞானம் வராததுனால இப்படி நானும் உபயோகப்பட்டு இது பொய்தாம்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேன். தேகேந்திரிய குணானி கர்மாணி அமலே சச்சிதாத்மனி அத்தியந்தி அவிவேகன. அவிவேகத்தினால அத்தியாசம் வருது. யாருக்கு அத்தியாசம்னால என்ன அர்த்தம்? அவிவேகம் தான். அது அத்தியாசம்னா என்ன அர்த்தம்னாக்கா ஒன்ன இன்னொன்னா பாக்குறது எதுவோ அது அத்தியாசம். அந்த அத்தியாசத்தை 4 பேர் 4 விதமா சொன்னான். மீமாம்சகம் ஒரு மாதிரி சொல்றான், தார்க்கிகன் ஒரு மாதிரி சொல்றான், யோகான்னா ஒரு சொல்றாங்க. அவன் நீங்க கடையில பார்த்த ரஜதத்தை நீங்க மனசுல வச்சுட்டு இருக்கீங்க, இந்த இடத்துல நீங்க இந்த கிளிஞ்சலை பார்த்தீங்க, கிளிஞ்சலை பார்த்தோன்னா அதுல இருக்கிற பளபளான்னு ஒரு தோன்றது இருக்க, அந்த பளபளப்பை பார்த்தோன்னே உங்க மனசுல ஏற்கனவே உட்கார்ந்து இருக்கு இம்பாக்டா அந்த கடையில பார்த்த ரஜதம். அதை நீங்க இங்க எடுத்துன்னு வந்து இப்படி பண்ணீங்கன்னா 1000 பேர் 1000 எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு கொடுக்குறாங்க. ஆச்சாரியார் எல்லாத்தையும் சொன்னாரு. சொல்லிட்டு ஸ்மிருதி ரூபகா பரத்திர பூர்வ திருஷ்ட அவபாசகா அப்படின்னு சம்சேஜித அதித்யாய்க்கு மன்னியன்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று இதெல்லாம் சொல்லி 4 பேர் 4 சொன்னாங்க. ஆச்சாரியார் என்ன சொன்னாரு? இவெல்லாம் என்ன வேணாலும் சண்டை போட்டுக்கிட்டோம்பா, நமக்கு வேண்டியது என்ன? இல்லாத இடத்துல அதை பார்த்தேன், அவ்வளவுதான் அத்தியாசம். எந்த இடத்துல இங்க இல்லாத இடத்துல ஆத்மா இல்லை என்னுடைய உடம்புல, ஆத்மா சாட்சியா இருக்கு, அதை நான் பார்க்கவும் ஐயா இருக்கேன், அதை போய் நான் இதுன்னு பார்த்துக்கிட்டேன். ஐ கேன் நெவர் பிகம் திஸ்ஸாவோ வேற ஏதாவது யூவாவோ ஆகாது. யூவாகவும் ஆகாதையாவும் இருக்க திஸ்ஸாவும் ஆகாத இருக்கக்கூடிய ஐய போய் திஸ்ஸாகவும் யூவாகவும் பார்த்துட்டேன்னாக்கா இது என்ன வந்துருச்சு? ப்ராப்ளம் வந்துருச்சு. ஏன்னா புத்திர புஷ்டா அகம் புஷ்டா. ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னா இவன் அப்செட் ஆயிடுறான். ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவளுக்கு தானே, அவளுக்கே சம்பந்தம் இல்லை, என்ன இவருக்கு சம்பந்தம் இல்லை. இவர் எல்லாத்தையும் போட்டு மனசுல வச்சுட்டு அவளுக்கு உடம்பு சரியில்லை. இதெல்லாம் ஏன்னா அத்தியாசம். இந்த அத்தியாசம் எது வரைக்கும் போறதுன்னா வயசு கிட்ட போயிடுச்சு போனா போகுது, பையன் கிட்ட போயிடுச்சு, பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சு, பக்கத்து வீட்டுல பக்கத்து தெருல ஒரு பையன் அடிபட்டு ஊந்துட்டான்னா ஐயோ நம்ம அபிராமம் பரக்கலையா, பக்கத்து தெருலையான இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. அப்புறம் நங்கநல்லூர்ல ஒருத்தன் இந்த ஏரியால இருக்கவங்க நாங்கெல்லாம் கவலைப்படுறோம், எந்த ஏரியால ஒருத்த பார்த்துட்டான்னு. இந்த அத்தியாசமானது எப்படி டிராவல் பண்றது பாருங்க. ஜப்பான்ல ஒரு ஆக்சிடென்ட், 2 பேர் சைக்கிள் ஊத்து சேர்த்து போயிட்டாங்கன்னா நமக்கு கவலையே இல்லை. நம்ம ஊர்ல எப்படி காத்தால் திண்டுக்கல்ல ஆக்சிடென்ட்னா ஐயோ பாவான்னு சொல்றோம். அதே விழுப்புரத்துலன்னாக்கா ஐயோ அப்படின்னுவான். அதே தாம்பரத்துல ஐயோ அப்படியா, நங்கநல்லூர்லையா, நம்ம தெரியலையா, பக்கத்தாத்துலையா, அதுக்கப்புறம் நம்ம அதுலயே கேட்கவே வேணாம். அச்சி என்ன இதுதான் அத்தியாசம். எப்படி இந்த அத்தியாசமானது புறவருதுன்றதுக்கு ஐயூவா இருக்கு பாருங்க. எல்லாமே இதுவா இருக்க வேண்டியதெல்லாம் நம்மளுடைய அத்தியானத்தினால இருக்குது. இந்த அத்தியானத்துக்கு பேர் தான் அத்தியாசம்னு பேரு அப்படின்னு 21வது ஸ்லோகத்தை முடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த அத்தியானத்தை இன்னும் கொஞ்சம் வளர்க்கிறார். எது உண்மை எது பொய்ன்றது தெரியணும் அப்படின்ற அந்த விசாரத்தையே இன்னும் கொஞ்சம் இருக்கிறார். அஜ்ஞானாத்மானசோபாதே கர்த்ருத்வாதீசாத்மனி கல்பியந்தே அம்புகதே சந்திரே சலனாதிஜதாம்பசா. மனசுக்குத்தான் இந்த கர்த்திருவம்லாம் வருமே தவிர ஆத்மாவுக்கு கர்த்திருவம்ன்றதே வரவே வராது. எதுக்கு கர்த்திருவம் வருது? ஃபர்ஸ்ட் கர்த்தா அப்படின்னா ஒரு செயலை செய்யறவன் கர்த்தா. எந்த செயல்ல தான் கர்த்திருவம் இருக்கும். யாரு செயலை செய்ய போறான்? ஆத்மா அகர்த்தா. அதுக்கு ஒண்ணு அபிக்கிரியம், அது நிஷ்கிரியம், அதுக்கு ஒரு கிரியும் தேவையில்லை. இந்த கிரியெல்லாம் எங்க இருக்கு? என்னுடைய மனசுல இருக்கு, இந்த உபாதியில இருக்கு. இந்த மனசாய அஜ்ஞானத்தினால இந்த உபாதியில இருக்கிற கர்த்திருவத்தை எல்லாம் போய் ஆத்மாவில கொண்டு போய் நான் தங்கினேன். நான் என்னுடைய கல்பனை எல்லாரும் நன்னா இருக்கணும்னு அம்பால வேணும்னா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு என்னுடைய ஆசையெல்லாம் கொண்டு போய் பரமசிவனுக்கு போடுவேன். அது போட்டு பக்த விஷயங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். மெச்சிடுவாரு, அப்புறம் குழந்தைய மெச்சிடுவாரு, அதுக்கப்புறம் பகவானே ஒரு வாரம் அந்த குழந்தைய எடுத்துன்னு வந்து கொடுப்பாரு, அது திருப்பி வந்துடும். இதெல்லாம் நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாம் பண்ணி அவர் காமிச்சுட்டு இருக்காரு, லீலையா காமிச்சுட்டு இருக்காரு பகவான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கர்த்திருவம்லாம் எங்க இருக்குன்னா அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. அவர் அவதாரமா வந்தாரு, ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக வந்தாரு. அவரு கர்மாவனாலேயே கிருஷ்ண பரமாத்மா வந்தார். நம்ம எல்லாம் கர்மாவனால பிறந்தோம், அவருக்கு கர்மாலாம் வந்தான். அவர் ஒரு பர்பஸோட வந்தாரு. பரித்ராணாய சாதுனாம் விநாசாயிச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாதி யுகே யுகே அவரே சொல்றாரு. அவரெல்லாம் நம்மள மாதிரி கர்மாவனால வரல. அவரெல்லாம் ஒரு காரியத்தின் பொருட்டு அது வராரு. வந்தா அப்படி என்ன ஆச்சு? அவர் கர்த்தா மாதிரி தோன்றாரு. அவர் கர்த்தா அந்த மாதிரி நினைச்சிட போறானேன்றதுதான் அவருக்கு நான் அயம் கிஞ்சித் கரோன்யம், நான் அகர்த்தாப்பா இந்திரியாணி இந்திரியார்த்தேசி வர்த்தந்தே இது தாரேன்
இப்படி நல்லா நிச்சயமா நீ புரிஞ்சுக்கோப்பா, என்னை பார்த்து நீ கன்ஃபியூஸ் ஆயிட போற. நான் ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, நிமித்த மாத்திரம் இவாள் ஏற்கனவே துரோணர்லாம் செத்து போயிட்டா. என்ன நீ சும்மா நிமித்த மாத்திரம், நீ என்னமோ நீதான் அவள்லாம் சொல்ல போற மாதிரி பண்ணிட்டு ரொம்ப ஓவரா பேசாத அப்படின்னு பிரஜாவாதாம்ச பாஷத்தை ராஜ்யம் மாதிரி பேசுறிய அப்படின்னு கேட்டாரு ஆச்சாரியார். அதுக்கப்புறம் சித்தியஸ்தேகம் சாதிமாம் பிரபந்தம்னு அவன் காலில் விழுந்தான். அதுக்கப்புறம் தான் இவர் மனசு, அது வரைக்கும் அவர் பேசவே இல்லை. 1வது சாப்டர் முழுக்க 2வது சாப்டர் ஆரம்பம் வரைக்கும் அவன் பேசவே இல்லை. ஆச்சாரியார் பாஷ்யமா எழுதுறாரு. இதெல்லாம் பாஷ்யத்துக்கான வேலையே இல்லை, அது ஏதோ கதை. அவன் ஏதோ நடந்ததை சொல்லிட்டு இருக்கான், இதெல்லாம் பார்த்தாலே புரிஞ்சுக்க போறாங்க, இதுக்கு என்னத்துக்கு பாஷ்யன்னு. அதுக்கப்புறம் சாதிமாம் பிரபன்னம்னு அவன் பிரபத்தி பண்ணிட்டான். அவர் காலில் ஊர்ந்த உடனே நான் இந்த மாதிரி சோகமா இருக்கு, நான் தான் சொல்றேன்னு அவனுக்கு புரிய ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு சொன்னாரப்பா, இவாள்லாம் பீஷ்மர் துரோணர் இவாள்லாம் ஏற்கனவே நான் டிசைட் பண்ணியாச்சு, அவளுக்கு எல்லாம் ஆயிடுச்சு, அவளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி டிசைட் ஆயிருக்கு. நீ ஒரு நிமித்தம் தான், நீ ஒரு கத்திரியனுடைய டியூட்டியா இருந்து கொண்டு அந்த காரியத்தை நீ பண்றதுதான் உன்னுடைய வேலையை தவிர, நீ பிராமணன் மாதிரி உன் தலையில தர்மசாஸ்திரத்தை எல்லாம் எடுத்துட்டு எனக்கு சின்னம் ராஜ்யம் கோவிந்தா, எனக்கு ராஜ்யம் வேணா, நான் பிச்சை வேணாலும் எடுத்துக்கிறேன், அப்புறம் வாருன்னு வந்துருச்சுனாக்கா அப்புறம் பித்திருக்களுக்கெல்லாம் பெண்கள்லாம் கட்டு போயிடுவாங்க, பெண்கள்லாம் கட்டுப்பட்டா வர்ணசங்கரம் வரும், வர்ணசங்கரம் வந்துருச்சுன்னா யாரும் தப்பனாதிகள் எல்லாம் பண்ண மாட்டான், அங்க இருக்கிற பித்திருக்கள் எல்லாம் போயிட்டுருவான். துத்த பிண்டோதக கிரியா, துத்தம் பிண்டம் உதகம்லாம் கிடையாது, அந்த கிரியாலாம் கிடைக்காம போயிடுச்சுன்னா அவெல்லாம் என்ன பண்ணுவான், நீ எடுத்துக்காது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உன்னுடைய வேலையை மொத்தம் நீ செய்யு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணி இந்த ஆத்ம ஞானத்தை சொல்லுகிறார். எப்படி இந்த மானச உபாதியினாலதான், அஜானத்தினால இந்த மானச உபாதியில்தான் இந்த கர்த்திருவாதின்னு வந்ததுன்னா போக்திருத்துவமும் அங்கதான் இருக்கு. அகம் கர்த்தா அகம் போக்தா அப்படின்னா, கர்த்தானா யாரு, யார் செய்யறானோ அவன் செய்யறான், யார் போக்தா, நானே போக்தா. எப்போ நானே சமையல் பண்ணி நீங்களே சமையல் பண்ணி நீங்களே சாப்பிட்டா நீங்க கர்த்தா போக்தா, நீங்க சமையல் பண்ணி இன்னொருத்தர் சாப்பிட்டா அவர் போக்தா. கர்த்தா வேற போக்தா வேற. சமையல்காரன் சமைச்சிட்டு போடுவான் எங்காத்துல, அவன் கர்த்தா தான், அவன் போக்தா கிடையாது. போக்தா யாரு, நானு. அதே மாதிரி சாப்பிட்டுல கர்த்தா நானே, போக்தா யாரு எங்க அப்பா இல்லையா. கர்த்தத்துவம் போக்திருத்துவம் அங்க இருக்கு. இந்த மாதிரி கர்த்தத்துவம் போக்திருத்துவம் இதெல்லாம் யாருக்கும் சம்பந்தம் இல்லாத விஷயம். இது எல்லாத்தையும் கொண்டு ஆத்மாவுக்கு போட்டேன் நானு. ஆத்மனி கல்பியந்தே அம்புகதே சந்திரே கலனாதி ஜதா அம்பசா. எப்படி கல்பியத்தை இப்படி நான் கல்பிக்கிறேன், ஆத்மாவும் பண்ற மாதிரி கல்பிக்கிறேன் எப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பண்ண. அம்புகதே சந்திரே, தண்ணி இருக்கு, அந்த தண்ணியில சந்திரனுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. அந்த தண்ணியில சலனம் வந்ததுன்னா உடனே அது சந்திரனும் போற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அம்புகதே சந்திரே சலனாதி யதா அம்பசா, தண்ணீர அம்பசா சலனம் வந்ததுன்னா அந்த சந்திரனும் அதுல ஆடுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நான் பண்ற காரியங்கள்லாம் என்னுடைய புத்தி என்னுடைய மனசு இந்திரியங்கள் பண்ற காரியங்கள் எல்லாம் நான் என்ன பண்ணேன், தப்பா அதிவேகத்தினால அவர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கர்த்தத்துவம் அவரை கொண்டார், கர்த்தான்ட்டான். கிறிஸ்துவனா கர்த்தானே சொல்றான், அவர் அகர்த்தா, அவருக்கு எப்படி கர்த்தத்துவம் வரும், என்ன கர்த்தானே சொல்லிட்டான். நம்ம ஏன்னா அகர்த்தானா அதிவேகத்தினால இந்த கர்த்தான்னு நம்ம சொல்றோமே தவிர அவருக்கு ஒவ்வொரு கர்த்தத்துவம் இல்லைன்னு. இதை அடுத்த வாரம் இந்த ஸ்லோகத்தை இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்த்துட்டு மேல போவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.